கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுடைய செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டோடைய சுமூகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லா கிருபைகளுக்கும் இரக்கங்களுக்கும் ஊற்றுக்காரராகி எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் குறித்தெடுத்திருக்கிற இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே, உம்முடைய மந்தையின் ஆடுகளாக நாங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு அப்பா உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வேத வாக்கியங்களின் மூலமாக நாங்கள் மீண்டுமாக உயிர்ப்படைய வந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய வேத வசனங்கள் அப்பா எங்கள் ஆத்துமாவையும் அணுக்களையும் ஊடுருவ ஆண்டவரே குத்துகிறதாயும் அப்பா எங்களை உமக்கென்று தகுதிப்படுத்துகிறதாயும் இருக்கிறது சுவாமி. நீர் கொடுத்திருக்கிற இந்த உயிருள்ள வார்த்தைகளுக்காக, மன்னாவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் அப்பத்தினாலே அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வாக்கு தத்தத்தின்படியே உம்முடைய வசனத்தை கொண்டு நாங்கள் பிழைக்க எங்களுக்கு உதவி செய்யும். இன்னும் வர தாமதப்பட்ட தடைப்பட்ட மக்களையும் தேவன் கூட்டி சேர்த்தலும். உமது வசனத்தை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும் போது எங்கள் இருதயம் உமக்குள்ளா அனல் கொண்டு எழும்ப செய்யும். உமது வசனம் சத்தியம், உமது பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுடைய செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஒரு சின்ன கேள்வி. அந்த கேள்வியிலிருந்துதான் இந்த நாளுடைய செய்தியை நம்ம துவங்க இருக்கணும், சரிங்களா? இந்த கேள்வி உள்ள கேட்டா ஒவ்வொரு பதில் சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு நம்ம பார்க்கலாம். சரி, நாம மரித்த பின்பு, ஐயோ மரித்த பின்பா இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் மரிப்போம் இல்லைங்களா? இன்னைக்கே இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம மரித்த பின்பு நம்ம எங்க போக போறோம்? நம்பிக்கையில இருக்குது. நம்ம மரித்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சொல்லுங்க, நம்ம மரித்ததுக்கு அப்புறம் எங்க போக போறோம்? உள்ள கேட்ட உபதேசர் வந்து நரகத்துக்குன்னாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொன்னாங்க. உண்மையில நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நம்ம மரித்தவனையே நம்ம போற இடம் எதுங்க? பரலோகத்துக்கா? அவங்க சரியான பதில பாப்பா சொல்றா, பரதேசன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நம்ம மண்ணுக்குள்ளதான் போக போறோம். பறிச்சோடனே நம்ம எங்க போறது இல்ல, நேரம் எங்கேயும் போறது இல்ல, மண்ணுக்குள்ளதான் போக போறோம். ஆனா நிறைய காரியங்கள் உண்டு, நிறைய நம்பிக்கைகளும் இதை சார்ந்து உண்டு. ஒவ்வொரு மதத்திலையும் இதை குறித்த கருத்துகளும் உண்டு. ஆனா நாம எப்படி பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த ஒரே ஒரு கடவுளை நம்ம விசுவாசிக்கிறோமோ, இவர் மூலமாக தான் நமக்கு வாழ்வு, இவர் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு, இவர் மூலமாக தான் நமக்கு நித்திய வாழ்வு இருக்கிறது என்று நம்ம விசுவாசிக்கிறதுனால அந்த இடத்தை குறித்து, நாம இங்க வாழ போறதோ டெம்பரவரியான இடம் இல்லைங்களா? நம்ம வாழ போறது டெம்பரவரி தானே. அதுக்குதானே இவ்வளவு வீடு கட்டுறோம் இல்லைங்களா? இத்தனை காரியங்களை செய்யறோம், எத்தனையோ பவுன் சேர்த்து வைக்கிறோம், சொல்லி சீட்டு போடுறோம், அதை பண்றோம், இதை பண்றோம். ஏங்க நாளைக்கு நான் செத்துருவாங்க, இன்னைக்கு நான் சேர்த்து வைக்கிறேங்க. எவ்வளவு கான்ட்ரவர்சியா இருக்குது பாருங்க. கொஞ்ச நாள் எத்தனை வருஷங்க வாழ்வீங்க? ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் இல்லைங்க, ஒரு 50-60 வருஷம் தான். ஆனாலும் அந்த 60 வருஷத்துக்குள்ள நான் என்ன பண்ணணும்? அப்படி சூப்பரா வாழணும் இல்ல, ஜம்முன்னு வாழணும் இல்ல, அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்யறோம். ஆனா இப்படி செய்யற வேலையில நம்ம இன்னொன்னு ஒண்ணு மறந்துடுறோம். நம்ம என்ன மறந்துடும்னா, பூமிக்குரிய கூடாரம் இது. இந்த சரீரம் பூமிக்குரிய ஒரு கூடாரம், டெம்பரவரி பிளேஸ். இந்த உலகம் என்ன பிளேஸ்னா டெம்பரவரி, தற்காலிகமான ஒரு இடம். நம்ம வாழ போகிற நித்தியமான ஒரு இடம்னு ஒன்று இருக்குது. அது என்ன இடங்க? இப்ப சத்தமா சொல்லுங்க. மண்ணுக்கு போறது எங்க போக போறோம்? பரலோகம். பரலோகத்தை குறித்துதான் இந்த நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம்? சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போயிடும், சரிங்களா? இங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதா பரலோகம்? ரொம்ப நம்ம அதை விட்டு விலகி நம்ம பூமியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கும் போது தேவன் நமக்கு வாக்களித்து இருக்கிற அந்த பரம காணான் பரலோகம் அது எப்படி இருக்கும் என்பதை குறித்துதான் அந்த நாள்ல நம்ம சிந்திக்க போறோம், சரிங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் தான். அட்லீஸ்ட் நம்ம பரலோகத்துக்கு போகுமானாவது என்ன பண்ணிக்கணும், அப்பப்ப நம்ம சோதித்து பார்த்து கொள்ளணும், சரிங்களா? சரி, இந்த பரலோகத்தை குறித்து இந்த வேதத்துல நம்முடைய தேவன் நமக்கு என்ன நம்மளா கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நம்ம சில காரியங்களை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது, பரலோகம் அப்படின்னா அந்த வார்த்தை, இந்த பரலோகம்ங்கிற தமிழ் வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா பர கூட்டல் லோகம் அப்படின்னு அது பிரிக்கலாம், சரிங்களா? தமிழ்ல பர கூட்ட லோகம். லோகம் அப்படின்னா உலகம் இல்லைங்களா? லோகத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? பர அப்படின்னா அதாவது விரிந்த, விரிவான, பெரிய, பரந்த மனசுப்பா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? பெரிய விசாலமான ஒரு இடம். அப்ப பரலோகத்துல அந்த தமிழ் வார்த்தை நம்மளுக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான சரியான அர்த்தம் என்னன்னு கேட்டா பெரிய இடம், விசாலமான ஒரு இடம். நீங்க யோசிச்சு பாருங்க, உலகத்துல எத்தனை மக்கள் தொகை இருக்கு? நம்ம இந்தியாவில எத்தனை மக்கள் தொகை இருக்கிறோம்னு தெரியுங்களா? இந்தியாவிலேயே மக்கள் தொகை அதிகமா உள்ள நாடு எது?
அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. சீனா தான் இருந்தது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சீனா தான் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் நாம வந்துட்டோம் தெரியுங்களா உங்களுக்கு? இந்தியா வந்து சில காலங்கள் ஆகி போச்சு. உலகத்திலேயே மக்கள் தொகை அதிகமா கொண்ட இடம் என்னதுங்க? இந்தியா தான். இந்தியா தான். நம்ம தான் நம்பர் 1. 146 கோடி என்னமோ இருக்கிறோம். அதுக்கப்புறம் சீனா நம்மளை விட ஒரு 3-4 கோடி கம்மியா இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த உலகத்துல இப்ப இருக்கிற மொத்த உலகத்துல வாழ்ற ஜனங்களை சேர்த்தீங்கன்னா ஒரு 700 கோடி வரும். கிட்டத்தட்ட ஒரு 700 சம்திங் கோடி வரும். சரிங்களா? இப்ப யோசிச்சுடுங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட கோடி இருந்திருப்பாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க. இப்ப ஆதாம்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். உலகத்துல கடைசியா ஒரு மனுஷன் பிறப்பான் இல்லைங்களா? அவன் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இயேசு சாமியோட வருகையோ அல்லது நம்மளுடைய உலகத்தின் முடிவோ ஏதோ ஒரு நாள்ல பிறக்கக்கூடிய மனுஷன் வரைக்கும் எத்தனை கோடி வரும்? அம்பானியோட சொத்தை விட கண்டிப்பா அதிகமா தான் வரும் இல்லைங்களா? ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பெரிய ஆளு அம்பானி தான். அப்ப எத்தனாயிரம் கோடி ஜனங்கள் இருப்பாங்க. அப்ப அந்த இத்தனை ஜனங்களையும் அவங்க கொண்டு போய் வைக்கணும்னா பரலோகம் எத்தனை சோடு இருக்கணும் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நான் உங்களை வந்து பரலோகத்துக்கு தான் ஒரு டூர் கூட்டிட்டு போக போறோம். சரிங்களா? அப்படியே இமேஜினேஷன்லயே பரலோகத்துக்கு போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு பாய் சொல்லிட்டு திரும்பி நம்ம இங்கேயே வந்துடலாம். எப்ப அவர் கூட்டிட்டு போறாரோ அப்ப போய்க்கலாம். சரி, அப்ப இத்தனாயிரம் கோடி ஜனங்களும் பரலோகத்துல இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. நமக்கு எதுக்குங்க வம்பு? நம்ம அங்க போனதுதான் அதை பத்தி கவலை. ஆதாம் தோன்றின காலத்திலிருந்து எத்தனாயிரம் கோடி ஜனங்களும் இந்த பூமியில வாழ்ந்து இருக்கிறாங்க, வாழ்ந்து முடிச்சிருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. நாம போகுமானே நமக்கு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? நம்முடைய அவனவன் செய்கைக்கு தக்கதான கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் அவன் ஒரு நாளிலே தேவனுக்கு நியாய தீர்ப்பு நாளே கணக்கு ஒப்புவித்தாக வேண்டும். அவனுடைய கிரியைக்கு தக்கதாக தேவன் அவனுக்கு பலன் கொடுக்கிறாரு. பரலோகம் என்பது ஒரு கிஃப்ட். சரிங்களா? நம்ம இங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கான ஒரு பரிசு, ஒரு கிஃப்ட். அது நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோங்கிறத பொறுத்து நாம ஆண்டவரோடு கூட நித்தியமாக நம்ம என்ன பண்ண போறோம்? வாழ போகிறோம், அல்லது நித்தியமாக தேவனை விட்டு பிரிந்து வாழ போகிறோம். சரிங்களா? சோ அது ஒரு விரிவான ஒரு இடம், ஒரு விசாலமான ஒரு இடம். சரிங்களா? சரி, இப்ப நம்ம மரித்தவனையும் பரலோகத்துக்கு தான் போக போறோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது நீதிமானாய் வாழ்ந்து மரித்தவர்கள் பரலோகத்துக்கு போக போறாங்கன்னா, பாப்பா சொன்ன மாதிரி நேரம் நம்ம பரலோகத்துக்கு போக போறதுல நாமளுக்கு ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதல் ஸ்தலத்தை வச்சிருக்காரு. சரிங்களா? நம்ம இப்ப பேசிக்கிறது எல்லாமே வந்து எதனா நம்முடைய வேதம் சார்ந்த நம்பிக்கைகள், தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிற நம்பிக்கைகள். சரிங்களா? நமக்கு எல்லாமே தெரியாது, அதான் உண்மை. ஆண்டவர் எந்த இடத்துல இருக்காரு, பரலோகம் எங்க இருக்குது? சரி, பரலோகம் எங்க இருக்குது நீங்களே சொல்லுங்க. பரலோகம் எங்க இருக்குது? வானத்துல இருக்குது, நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் இல்லைங்களா? எங்க இருப்பாரு? சரி, வானத்துல எங்க இருப்பாரு? அண்ட சராசரமும் இருக்குது, வான்வெளி அண்டம் இருக்குது இல்லைங்களா? பால்வெளி அண்டம், கேலக்சி இருக்குது. அந்த கேலக்சியில கோடான கோடி நட்சத்திரங்கள், அவ்வளவு கோள்கள் என்னென்னமோ இருக்கு. அது ஒரு சின்ன புள்ளிதான் நம்ம சூரிய குடும்பம் இல்லைங்களா? அந்த சூரிய குடும்பத்திலயும் ஒரு சின்ன புள்ளிதான் பூமி. அதுல நாம புள்ளி கூட கிடையாது. கரெக்டுங்களா? இப்படிப்பட்ட நமக்காக தான் இயேசுசாமி என்ன பண்ணியிருக்காரு? மறிச்சிருக்காரு. நம்மளுக்காக தான் ஆண்டவர் பிறந்திருக்கிறாரு. நமக்காக தான் ஆண்டவர் வந்து வாழ்ந்து முடிச்சு நமக்கு ஒரு முன்மாதிரியை வச்சு போயிருக்காருன்னா நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், யோசிச்சு பாருங்க. சரி, அப்ப நம்ம எங்க போக போறோம்? இந்த கேலக்சிக்குள்ளதான் எங்கேயாவது பரலோகம் இருக்குமான்னு கேட்டா, அதை டெலஸ்கோப் வச்செல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. முகமதியர்கள் என்ன நம்புகிறாருன்னா 7 வானங்கள் இருக்குது, அந்த 7 வானங்களுக்கு மேல அல்லாஹ் இருக்கிறாருன்னு நம்புறாங்க. சில நம்பிக்கைகள் ஒவ்வொரு மதத்துலயும். சொர்க்கம் எங்க இருக்குன்னு போய் கேட்டு பாருங்க, வானத்துல இருக்குது, ஆனா எங்க இருக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. சோ நம்ம கண்களுக்கு மறைவான ஒரு இடம் தான் பரலோகம். தேவன் டெம்பரவரியா நாம வாழ போற இந்த பூமிக்கு ஆண்டவர் இவ்வளவு சப்போர்ட்டிங் சிஸ்டம் செஞ்சு வச்சிருக்காரு இல்லைங்களா? பூமி வந்து பூமத்திய ரேகையில இவ்வளவு டிகிரி சாஞ்சிருக்கணும், இப்படி சுத்தணும், அதுக்கு துணைக்கோள் வேணும், நிலவு வேணும். கரெக்டுங்களா? அது இந்த சுற்றுவட்ட பாதையில தான் சுத்தணும். அதுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கான சூரியன் இவ்வளவு ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவுல இருக்கணும். இத்தனை நேர்த்தியான திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறாருன்னு சொன்னா, நம்ம நித்தியமா வாழக்கூடிய பரலோகத்துல தேவன் எவ்வளவு திட்டங்களை வச்சிருப்பாரு. நம்மளால கற்பனைக்கும் நம்முடைய அனந்த ஞானத்துக்கும் எட்டவே முடியாத ஒரு திட்டத்தை தேவன் என்ன பண்ணிருப்பாரு? கட்டாயமா உருவாக்கி வச்சிருப்பாரு. பரலோகத்துக்கு நம்ம எதுக்கு போகணும்? எதுக்கு போனாலும் போய் என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் தான் நம்ம சிந்திக்க போறோம். ஏன்னா அதை பத்தின நாலேஜ் நமக்கு கொஞ்சமாவது வேணும் இல்லைங்களா? சரி, அதுக்கு போறதுக்கு முன்பதாக இந்த பாட்டை நம்ம பார்த்துருவோம். நம்ம மறித்த பின்பு நம்ம இம்மிடியட்டா நீதிமான்கள் தங்கி இருக்கிற இடம் எது? தானியேலின் புத்தகத்துல நம்ம வாசிக்க முடியும். தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை 9ல இருந்து வாசிங்க. தானியேல் 12, 9, 10, 13.
ம், ம். முடிவாளம் மட்டும்னா கடைசி பூமியோட கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? ரகசியமாக புதை பொருளாக வைத்திருக்காரு. அடுத்தது படிமா. ம், ம். இந்த வசனம் உங்களுக்கு அநேக சுத்தமாக்கப்பட்டவும் வெண்மையாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களா இருப்பாருங்க. ஆனா துன்மார்க்கர் என்ன பண்ணுவாங்க? துன்மார்க்கமா தான் நடப்பாங்க. இந்த வசனத்தை மீண்டும் இயேசுசாமி சொன்னார் இல்லைங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே நம்ம இதை பார்க்க முடியும். சுத்தம் உள்ளவன் என்ன ஆகணும்? இன்னும் சுத்தமாகட்டும். அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும். அதை பத்தி ஆண்டவர் கவலையே படல. அப்போ தானியேலுக்கும் ஆண்டவர் இதே வார்த்தை தான் சொல்றாரு. சுத்தம் உள்ளவர்கள், வெண்மையாக்கப்பட்டவர்கள், புடமிடப்பட்டவர்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்னதுங்க? பரலோகம். கவனிக்கிறீங்களா? சுத்தமானவர்கள் தங்கி இருக்கிற இடம் என்னதுங்க? பரலோகம். சரிங்களா? அடுத்து 11ஆம் வசனம். இப்ப இரண்டு வகையான இடத்தை நம்ம இங்கே நம்ம பாத்திர முடியும். அநேகர் சுத்தமாக்கப்பட்டு வெண்மையாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களா அவங்க நித்திய காலமா என்ன பண்ணுவாங்க? வாழ்வாங்க. அது பரலோகம். சரிங்களா? ஆனா 13ஆம் வசனத்துல தானியேலுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீயோ முடிவு காலம் மட்டும் நீ என்ன பண்ணு? இளைப்பாரி கொண்டிரு. உன் சுதந்திர வீதத்துக்கு நீ என்ன பண்ணுவ? எழுந்திருப்ப. அப்ப நம்ம மரித்த பின்பு நம்ம எங்கதான் போக போறோம்? மண்ணுக்குள்ளதான் போக போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மரித்த உடனேயே நம்ம சடலத்தை என்ன பண்ணுவாங்க? மண்ணுக்குள்ளதான் வைக்க போறாங்க. சரிங்களா? ஆனா முடிவில்லாத அழிவில்லாத ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்குது. அது என்னதுங்க? நம்முடைய ஆத்துமா. அந்த ஆத்துமா மண்ணுக்குள்ள இருக்குமா? இல்ல. சின்ன பிள்ளைகளா நல்லாவே கவனிங்க. இது வந்து புதிய சப்ஜெக்டா இருக்கலாம். சில பேருக்கு இது அறிந்த ஒரு பகுதியா இருக்கும். நம்ம மரித்த பின்பு நம்முடைய சரீரம் மாத்திரம் தான் என்ன ஆகுங்க? மண்ணுக்குள்ள இருக்கும். அது பல 100 வருஷங்களுக்கு அப்புறம் அதுவும் என்ன ஆயிரும்? மக்கி போய் எல்லாம் ஒண்ணு இல்லாம உலர்ந்த எழுப்புகளா நம்ம மாறி இருப்போம். சரிங்களா? ஓகே. அந்த ஆத்துமா உயிர் போகுதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? உயிர் பிரியுதுன்னு. இந்த ஆத்துமா என்ன ஆகும்? தேவனிடத்துல எடுத்துக்கொள்ளப்படும். நம்முடைய சரீரத்தை தேவன் எப்படி படைச்சிருக்கிறாரு? ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் சேர்ந்தா நம்மளை படைச்சிருக்காரு. சரிங்களா? ஆவி, ஆத்துமா, சரீரம். இப்ப நமக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் அதுகளுக்கும் உயிர் பிரியுதானே? ஒரு பறவை சாகுது, அதோட உயிரும் போகுது. கரெக்டுங்களா? ஆவி போகுது. நமக்கும் என்ன இருக்குது? ஆவி இருக்குது. ஆனா மற்ற விலங்கினங்கள் உயிரினங்களுக்கு என்ன இல்லைன்னா ஆத்துமா இல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மற்ற உயிரினங்களுக்கு என்ன இல்ல? ஆத்துமா இல்ல. ஆவிதான் இருக்குது. அது செத்ததும் சரீரமும் ஆவியும் மட்டும்தான் இருக்குது. அந்த ஆவிய தேவன் எடுத்துக்குவார். சரிங்களா? இப்ப மனிதர்களாகிய நாம சாகும் போது நம்ம ஆவியும் ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகும்னு வசனம் சொல்லுது. ஆவி போயிடும். ஆனா அந்த ஆத்துமா இருக்குது பாத்தீங்களா? இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். நம்ம மொபைல்ல எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? கம்ப்யூட்டர்ல எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்ம ஆத்துமாவை கடவுள் எப்படி கொடுத்திருக்காரு? ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். இதுக்குள்ள நான் பிறந்தது முதற்கொண்டு நான் சாக போகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் செய்த எல்லா கிரியைகளும் அதற்குள்ளாக சேமித்து வைக்கப்படுகிறது. என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய யோசனைகள், நான் செஞ்ச காரியம் எல்லாமே சேமித்து வைக்கப்படுகிறது. எல்லாமே இந்த ஆத்மாக்குள்ள மூளையில சேமிக்கப்படுறது. மூளையில இருக்கிறது வந்து நியூரான்ஸ்னால இருக்குது. அது டெம்பரவரி ஸ்டோரேஜ். சரிங்களா? இப்போ மூளையில இருக்கிறது, இப்போ நான் சொல்றேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாள்ல உங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு தான் ஞாபகம் இல்ல. ஞாபகம் இருக்காது. சரிங்களா? இதே மாதிரி 13ஆம் தேதி 12வது மாசம் என்ன நடக்குது நமக்கு ஞாபகம் இல்ல. சரிங்களா? சில ரீசெண்டான விஷயங்களை நம்ம மூளையில என்ன எடுக்குங்க? ஞாபகத்துல சேமித்து வைக்கப்பட்டிருக்கோம். ஆனா ஆத்துமாவுல நீங்க பிறந்து குவான்னு சொன்ன முதல் நாள் இருந்து எல்லா விஷயங்களும், நம்ம செஞ்ச எல்லா விஷயங்களும் எங்க இருக்குதுங்க? ஆத்துமாவுல தேவன் சேகரிச்சு வச்சிருக்காரு. அதையெல்லாம் தேவன் ஒரு நாள் என்ன பண்ணுவாரு? நியாயம் தீர்ப்பார், கணக்கு கேட்பார். மனிதன் பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்தும் தேவன் என்ன பண்ணுவாராம்? கணக்கு கேட்பார். இது எல்லாமே ஆத்துமாவில சேகரிக்குது. நீங்க நினைச்சா கூட அதை டெலிட் பண்ண முடியாது. ஆண்டவர் தெரியாம இதை அடிச்சுட்டு வேற எரேஸ் பண்ணி மாத்திடலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது நம்ம கையிலேயே இல்ல. அது எல்லாம் எங்க இருக்குது? ஆத்துமாக்குள்ள சேகரிக்கப்படுது. சரிங்களா? இப்ப இந்த ஆத்துமா எங்க போகும்? நாம மண்ணுக்குள்ள சரீரம் போயிடுச்சு, ஆவி தேவனிடத்துல போயிடுச்சு. ஆத்துமா எங்க போகும்? அப்ப நல்ல ஆத்துமா, துன்மார்க்கமாய் வாழ்ந்த ஆத்துமான்னு 2 இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீதியாய் வாழ்ந்து கடவுளுக்கு பயந்து புடமிடப்பட்டவர்களாய் பரிசுத்தமாய் வாழ்ந்த ஆத்துமாக்களை தேவன் தண்டிப்பதில்லை. அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் ஸ்தலத்தை வைக்கிறாரு. அந்த ஸ்தலத்தை குறித்துதான் தானியேல் இடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு. நீயோ உன் முடிவு காலம், உன் சுதந்திர வீதம் வரும் வரை நீ என்ன பண்ணு? இளைப்பாரி கொண்டிரு. இதை குறித்து
புதிய ஏற்பாட்டிலேயே நம்ம வாக்குத்தத்தங்களை பாக்குறோம். இயேசுசாமி பேசுறாரு, எங்க பேசுறாருங்க? யார்கிட்ட சொல்றாரு? வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு சிலுவையில் அறையப்பட்ட கல்வனுக்கு. அவன் என்ன கேட்கிறான்? ஆண்டவரே நீ வரும்போது உங்களுடைய ராஜ்யத்துல என்னை தரணும். அதுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாருங்க? இன்றைக்கு, டுடே, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். என்ன இடங்க? பரதீசு. இந்த பரதீசுங்கிறது பரலோகம் இல்ல, அது ஒரு டெம்பரவரியான ஒரு இடம். அது இளைப்பாறுதல் கூடிய ஒரு இடம். யாரெல்லாம் தேவனுக்குள்ள மறிக்கிறாங்களோ அவங்களுடைய சரீரம் பூமியில இருந்தாலும் ஆத்துமா எங்க இருக்குங்க? இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கும். அந்த இளைப்பாறுதலுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நிஜமா எனக்கும் தெரியாது. மிகப்பெரிய வெளிப்பாடு அதை பற்றி இல்லை. ஆனா ஒரு இளைப்பாறுதல், அது தூங்கிட்டு தான் இருப்பாங்களா? இருக்கலாம். இல்ல இயங்குவாங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இயங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அவங்க அமைதியில இருப்பாங்க, தூக்கத்துல இருப்பாங்க. சரிங்களா? ஆத்துமா பாதிக்கப்படாம அமைதியா இளைப்பாறுதல்ல இருப்பாங்க. தேவனுக்குள்ளாக, கர்த்தருக்குள்ளாக மறித்தவர்கள். அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான, ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கிறார். அதுதான் தானியேல்கிட்ட சொல்றாரு, நீ அது வரைக்கும் என்ன பண்ணு? நீ தூங்கிட்டு இளைப்பாறு. எது வரைக்கும்? இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வரைக்கும். இன்னொரு நாள் நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்து நம்ம தியானிக்கலாம். இன்னைக்கு பரலோகத்தை பற்றி மட்டும் தியானிப்போம். வருகை வரைக்கும் உன்னுடைய சுதந்திர விதத்துல நான் உன்னை எழுப்புவேன். உன்னை எழுப்புற வரைக்கும் நீ என்ன பண்ணு? இளைப்பாறுதலுக்குள்ள இரு. சரிங்களா? அப்ப நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? பூமி, அதுக்கப்புறம் இளைப்பாறும் ஸ்தலம், அதன் பிறகு நம்ம எங்க இருக்க போறோம்? பரலோகம். சரிங்களா? இப்ப நல்ல ஆத்துமாக்கள் இளைப்பாறும் ஸ்தலத்துல இருப்பாங்க. கெட்ட ஆத்துமாக்கள் எங்க இருப்பாங்க? அதாவது பாவம் செஞ்சு தேவனை ஏற்றுக்கொள்ளாம, ரட்சிக்கப்படாம வாழ்ந்து மறுத்தவங்க எங்க இருப்பாங்க? நரகத்துல இருப்பாங்க. நரகமும் ஒரு டெம்பரவரியான பிளேஸ். நரகம்ங்கிறது ஒரு டெம்பரவரி. எப்படி பரதேசு டெம்பரவரியோ அது மாதிரி நரகமும் ஒரு தற்காலிகமான இடம். அங்கேயே ஆத்துமா என்ன ஆகும்? பாதிக்கப்படும். அங்கேயே ஆத்துமா கொடுமையான ஒரு இருளுக்குள்ளாக ஆண்டவர் சொன்னார், இவனுடைய கையும் காலையும் கட்டி புறம்பாலும் இருளிலே போடுங்கள்னு ஆண்டவர் ஓமையில சொன்னார் இல்லைங்களா? அந்த மாதிரி பாதிக்கப்படுகிற ஒரு ஸ்தலமாக நரகம் இருக்கும். ஆண்டவருடைய வருகைக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியுங்களா? நியாய தீர்ப்புக்கு அப்புறம் நல்ல ஆத்துமாக்களும் சரீரத்தோட எழுப்பி நிற்கும். துன்மார்க்கமாய் வாழ்ந்த ஆத்துமாக்களும் சரீரத்தோட நியாய தீர்ப்புனால எழுப்பி நிற்கும். ஆண்டவர் அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதாக வலது பக்கமா மத்த 25 நாம் வாசிக்கிற மாதிரி வலது பக்கம் இடது பக்கம் பிரிச்சு அவங்க நியாய தீர்ப்பு எழுதுவார் அவங்க மேல. அதன் பிறகுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? பரலோகத்துக்கு போவாங்க. இல்லைன்னா நித்திய அக்கினிக்குள்ள போவாங்க. அழிவில்லாத, முடிவில்லாத அக்கினி. புரியுதுங்களா? நல்லா பயமுறுத்தணுங்கிறத என்னுடைய நோக்கம். முடிவில்லாத அக்கினி. அப்ப யோசிச்சுக்கோங்க, நம்ம வாழ போற இந்த அற்பமான இந்த கொஞ்ச வருஷத்துக்காக நம்ம பூமிக்காக வாழ்ந்து முடிச்சிட்டோம்னா நம்ம எதை இழந்துருவோம்? பொக்கிஷத்தை நம்ம இழந்துருவோம். பரலோக ராஜ்யத்துல தேவனோட மகிமையில அவரோடு கூட இருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம இழந்துருவோம். சரிங்களா? அதனாலதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்றாரு, இந்த இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல நம்ம என்ன வைக்க கூடாது? நம்பிக்கை வைக்க கூடாது. நம்ம அவரை நித்திய ஜீவனுக்காக நம்ம அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. சரிங்களா? அப்ப நம்ம பரலோக போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன இருக்குது? இளைப்பாறும் ஸ்தலம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பூமியில வாழும். துன்மார்க்கமா வாழ்ந்தவங்க பூமியில இருந்து எங்க போவாங்க? நரகம்ல இருந்து எங்க போவாங்க? நித்திய அக்கினி. என்றென்றும் அவர்கள் குழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் ஆண்டவர் சொன்னாரு பாத்தீங்களா? இந்த ஸ்தலத்துக்கு போவாங்க. அந்த ஸ்தலத்தை ஆண்டவரை ஆக்சுவலா பிசாசுக்காக அவனுடைய தூதர்களுக்காக தான் ஆயத்தம் பண்ணினாரு. ஆனா அவனை பின்பற்றி போறவங்க எல்லாருக்குமே அந்த இடம் என்ன ஆகுங்க? அந்த இடம் சொந்தமாயிடும். சரி, இதுதான் அமைப்பு, இதுதான் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி, பரலோகத்தை ஏன் நான் நம்பணும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன் நம்பணும்? உண்மையிலேயே அப்படி ஒண்ணு இருக்கா? பரலோகம் ஒண்ணு இருக்கா? நரகம்னு ஒண்ணு இருக்கா? நிறைய பேர் கடவுள் மறுப்பாளர்கள் இருக்காங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கிறாங்க. சில பேர் சயின்ஸை நம்புவாங்க. நான் தவறெல்லாம் நிச்சயமா சொல்ல மாட்டேன். பகுத்தறிவு என்பதை தேவன் இதுக்குதான் கொடுத்திருக்காரு. யோசித்து சிந்தித்து பார்த்து நீ தேர்ந்தெடுன்னு சொல்லிதான் பகுத்தறிவு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அந்த பகுத்தறிவு அநேக நேரத்துல மனிதனை கடவுள் நம்பிக்கை அற்றவனாக மாற்றுகிறது. அது மாத்திரமல்ல, கடவுள் நம்பிக்கையாளர்களுடைய செயல்களை பார்த்தும் அவர்கள் என்னவா மாறிடுறாங்க? கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாக மாறிடுறாங்க. ஓகேங்களா? ஒரு பெரிய டாபிக், அதுக்குள்ள போக வேண்டாம். சரி, இப்ப நான் கேட்கிறேன், ஏன் பரலோகம் இருக்கு நான் நம்பணும்? ஏன் நரகம் இருக்குன்னு நான் நம்பணும்? வாழ்றோம், சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து சாக வேண்டியதானே? ஜென்ரலா எல்லாரும் அப்படிதான் யோசிக்கிறாங்க உலகத்துல. இதுக்கு எதுக்கு நம்ம பரலோகத்தை நம்பணும், நரகத்தை நம்பணும்? அதெல்லாம் இதை போய் பார்த்தாதானே தெரியும், இல்லைங்களா? யாராவது பார்த்துட்டு சொன்னாங்களா? யாரும் சொல்லல. நமக்கு முன்னாடி மறித்தவங்க யாராவது நம்ம கிட்ட பரலோகம் இருக்குதுப்பா, எல்லாரும் வந்துருங்கன்னு சொன்னாங்களா? இல்ல. அப்ப எதுக்கு நான் நம்பணும்? நீங்க இப்படி ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கறாங்க, நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? எல்லாரும் அமைதியா பார்த்தா தெரியாதுன்னு சொல்லிடுவீங்க போல இருக்கிறே. ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. நேற்றைய தினத்துல நம்ம எத்தனை அந்நிய பிள்ளைகள் நம்ம சந்திச்சோம், யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் வீட்டுகளுக்கு நம்ம போய் ஜெபிச்சோம், எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சோம். அவங்களுக்குள்ள கேள்விகள் வரும்.
எப்படிங்க இயேசு மட்டும் கடவுள் கேள்வி வரும் உங்களுக்கு, புரியுதுங்களா? அப்ப நாங்க உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? இயேசு கும்பிட்டாதாங்க பரலோகம் போகணும்னு சொல்லுவீங்க. நான் எங்க பரலோகத்தை நம்பணும்னு கேட்டாங்க என்ன சொல்லுவீங்க? எப்படி நம்புறது? அப்போ பரலோகத்தை நான் நம்பலைன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவே எனக்கு தேவையில்லைன்னு தான் இருக்கும். கரெக்டுதானுங்க? எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தாரு? நித்திய ஜீவனை நம்மளுக்கு கொடுப்பதற்காக தான் கிறிஸ்து என்ன பண்ணாரு? வந்தாரு. நமக்கு கொடுத்த ஒரே ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சரி, நமக்கு வாக்குத்தத்தங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் தானே, இல்லையா? நிறைய வாக்குத்தத்தங்கள். யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நான் உன்னோட இருக்கிறேன் சொன்னா நிறைய எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் தான் பிடிக்கும் வாக்குத்தத்தம்னா. ஆனா புதிய ஏற்பாட்டு சபைக்கு விசுவாசிகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாக்களித்திருக்கிற ஒரே வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்யற வாக்குத்தத்தம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வாக்குத்தத்தம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு வாக்களிக்கல. எதான் கொடுத்திருக்காரு? நித்திய ஜீவனை அளிப்பேன். ஆண்டவர் மாசம் மாசம் ஒரு வார்த்தை, வருஷம் ஒரு வார்த்தையை பேசுவாரா? யோசிச்சு பாருங்க. அவர் நித்தியமானவர் தானே, என்னைக்கு ஒரே மாதிரி தானே இருப்பாரு. எப்ப அவர் அப்ரோச் பண்ணாலும் ஒரே மாதிரி தானே இருப்பாரு. கரெக்டுங்களா? அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறது அவர் கொடுத்த ஒரே ஒரு வாக்குத்தத்தை நித்திய ஜீவனை அளிப்பதுதான். அப்போ நான் வந்து பரலோகத்தை நம்பலைன்னா நான் நித்திய ஜீவனை நம்பணுங்கிற அவசியம் இல்லை. நான் செத்தா எல்லாம் முடிஞ்சதுன்னா ஓகே, அதுக்கு எதுக்கு எனக்கு ஏசே தேவையில்லையே. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டு போயிடலாம் இல்லையா? கரெக்டுங்களா? அப்ப பரலோகத்தை நான் நம்பணும்னு சொன்னா கிறிஸ்துவையும் நம்பி ஆகணும், அவருடைய வார்த்தைகளையும் நான் நம்பி ஆகணும், இந்த வேதம் உண்மை என்று நம்பி ஆகணும். அவங்களுக்குதான், விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அடுத்த விஷயம் புரியும். எடுத்தோடனே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கறவங்களுக்கு புரியாது. இப்ப நம்ம ஒரு வகுப்புல கொண்டு போய் பிள்ளைகளை போய் படிக்க வைக்கிறோம். நம்பிக்கையில தான் நீங்க கொண்டு போய் படிக்க வைப்பீங்க. நம்ம வாழ்க்கையில செய்யற எல்லா விஷயத்தையும் பாருங்க, நம்பிக்கையில தான் நம்ம செய்வோம். வீட்டை விட்டு வெளில போறோம், கேஸ் ஆஃப் பண்ணிட்டு போறோம், நம்பிக்கையில தான் போறோம். ஆஃப் பண்ணிட்டோம், அப்பாடா முடிஞ்சது, அவ்வளவுதான் போறோம். நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் நம்பிக்கையில தான் செய்வோம். வண்டியை எடுக்கிறோம், ஸ்டார்ட் பண்றோம், ஒரு நம்பிக்கை இருக்கும். வீட்டுக்கு திரும்பி வந்துருவோம்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். கரெக்டுங்களா? நம்பிக்கை இல்லாம எந்த விஷயத்தையும் நம்ம செய்யறது இல்ல. குழந்தைகளை கொண்டே ஒரு ஸ்கூல்ல போய் தேர்ந்தெடுத்து படிக்கிற ஒரு டீச்சர் கிட்ட விட்டுட்டு வரோம், நடத்துவாங்க, பாத்துக்குவாங்க, நம்பிக்கையில தான் வரும். கரெக்டுங்களா? நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு அச்சானையுமே நம்பிக்கையில தான் சுத்துது. அதுதான் உண்மை. அப்போ தேவன் இருக்கிறாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா, நான் நம்புறேன்னு சொன்னா, நான் எதையும் நம்பணும்? நித்திய ஜீவனை நம்பணும். அவர் மரித்ததை நம்பணும். அவர் கிறிஸ்து எனக்காக மரித்து இருக்கிறாருக்கான வரலாற்று சான்று எல்லாத்துலயும் ஆண்டவர் இதற்காக தான் தெளிவா எழுதி கொடுத்திருக்கிறாரு. நான் அவர் ரத்தத்தினால மீட்கப்படுவேங்கிறத நான் நம்பணும், அதை அனுபவமா மாத்தணும். இதை எல்லாத்தையும் உணர்ந்தவங்க நிச்சயமா பரலோகத்தை என்ன பண்ண முடியும்? நம்ப முடியும். சரிங்களா? இப்ப மெயின் டாபிக் உள்ள நம்ம வந்துட்டோம். இப்ப நம்ம பரலோகத்துல போய் நம்ம என்ன செய்ய போறோங்கிறத யோசிச்சு சொல்றோம். நம்ம பரலோகத்துல போய் என்ன செய்ய போறோம்? ஆண்டவர் சொல்றாரு நித்திய காலமா. நித்திய காலமா எத்தனை வருஷங்க? எத்தனை வருஷம்? ஒரு 50, 100, 1000, லட்சம், கோடி. எனக்கு வந்து உண்மையிலே எனக்கு ஒரு இந்த உலகத்துல ஒருவேளை ஆண்டவர் இப்படி கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், 100 வருஷம். ஏன்னா யாராவது வந்து 100 வருஷம் நீ நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே நான் ஏத்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு ஆளை விட்டுருங்கப்பா சாமி. இந்த உலகத்துல எதுக்கு மாதிரி 100 வருஷம்? ஆண்டவர் ஏதோ ஒரு வருஷம் வச்சிருப்பாரு, அதே போதும். 100 எல்லாம் வேண்டியதே இல்லை. நானே சொல்லியிருக்கேன், நிறைய இடம் சொல்லியிருக்கேன். எதுக்குங்க 100 வருஷம்? திரும்பியும் ஓடணும், திரும்பியும் சம்பாதிக்கணும். இந்த வயசுல ஓடிடலாம். 80, 70 வயசு என்ன பண்றதுங்க? ஓடிட்டா இருக்க முடியும்? பூமிக்கு பாரமா மனுஷனுக்கு பாரமா எல்லாம் இருக்கிற வாழ்க்கையே வேண்டாம்னு நான் நினைப்பேன். இப்ப இந்த உலகத்திலேயே 1000 வருஷம் நம்ம வாழ போற ஆதாம் மாதிரி நினைச்சா நீங்க யோசிச்சுக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா என்னன்னு தெரியல, எனக்கு பிடிக்கல. 1000 வருஷம் இந்த பூமியில இருந்துட்டு என்னடா பண்றதுன்னு எனக்கு போர் அடிக்குது. இப்போ பரலோகத்துல அழிவே இல்லாத ஒரு வாழ்க்கை, முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க. நமக்கு சாவே இல்ல, நம்ம இருந்துகிட்டே இருக்க போறோம், வாழ்ந்துட்டே இருக்க போறோம்னா அங்க நம்ம ஏதாவது வேலை பண்ணாதுன்னு வாழ முடியும்? சும்மாவே பட்டிருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. கரெக்டுங்களா? கர்த்தர் இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறாரு, பரிசுத்தமான ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அப்ப அந்த பரலோகத்துல நான் என்ன பண்ண போறேன், பரலோகத்துல என்ன இருக்கு, இத பத்தின திட்டமும் தெளிவுமா கற்றுக்கொள்ளணும். சரிங்களா? முதல்ல பரலோகம் இருக்குதுங்கிறத நம்ம நம்பிட்டோம். பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நித்திய இலைப்பாற்றலுக்குலாம் நம்ம இருப்போங்கிறது நமக்கு தெரியுது. இப்ப நான் பரலோகத்துக்கு நான் போயிட்டேன், அங்க என்ன பண்ண போறேன்? சரி நீங்களே சொல்லுங்க. பரலோகத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? போர் அடிக்குமோ? 1000 வருஷமா? 10,000 வருஷம், லட்சம் வருஷம் அங்கே இருக்க போறோமா? ஏடா பண்ண போறோம்? நம்மளுக்கு வயசாகுமா? வயசாகாதா? இந்த முடியெல்லாம் நிறைக்குமா? நம்ம நம்ம கிளவியா எந்திரிச்சா அப்படியே தான் இருப்போமா? இளமையெல்லாம் திருப்பாதா? என்ன பண்ண போறோம் பரலோகத்துல? உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குன்னு சொல்லுங்க. பரலோகத்துல நம்ம என்ன பண்ண போறோம்?
அதெல்லாம் யாராவது போறவங்களை போய் கேளுங்க. என்ன பண்ண போறோம்? உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு? சரி, நீங்க சொன்னது சரியான பதில் தான். பரலோகத்துல ஆண்டவரை துதிப்போம். உங்களுக்கு போர் அடிக்குமா அடிக்காதான்னு சொல்லுங்க. எவ்வளவு நேரம் துதிப்பீங்க? துதிச்சுட்டே இருப்பீங்களோ? 1000 கோடி வருஷத்துக்கு துதிச்சுட்டே இருப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்பனா நாங்க போக மாட்டேன்னு சில பேர் முடிவு எடுத்துருவாங்க இல்லையா? அத்தனை வருஷமா அங்க நின்று அல்லையா யாருங்க சொல்றது? அதுக்காக நரகத்துக்கே போயிடுறேன்ட்டு போயிருவாங்க. அப்ப என்னமோ நாங்க இருக்கோம் இல்லையா? மறைவானவிகள் கர்த்தருக்குரியவிகள். ஆனா சில காரியங்கள் நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ந்து கற்றுக்கொள்ளணும். அப்ப என்னவெல்லாம் இருக்கு பரலோகத்துல? துதிக்கிறத தவிர வேற என்ன தெரியுங்க? நம்ம அங்க என்ன செய்ய போறோம்? சரி, அப்ப நிறைய ஐடியா இல்ல, கரெக்டுங்களா? சரி, இப்ப பரலோகத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. அதுல இருந்து நமக்கு கொஞ்சம் ஐடியா வரணும். பரலோகத்துல என்னென்னவெல்லாம் இருக்கு? பரலோகத்துல யாரெல்லாம் இருக்காங்க? என்னவெல்லாம் இருக்கு? சரி, பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்கிறாங்க பரலோகத்துல. முக்கியமான ஒரு ஆளு சொல்லலைங்க. தேவதூதர்கள் பரலோகத்துல இருக்கிறாங்க. ஆண்டவர் இருக்கிறாரு, சிங்காசனம் இருக்கு. பரலோகத்தை பத்தின உங்களுக்கு ஒரு காட்சி, ஒரு கற்பனை எப்படி இருக்குங்க? கண்டிப்பா அங்க வெள்ளையா இருக்கும், புகை மூட்டமா இருக்கும், இல்லைன்னு அப்படி ஒரு காட்சி நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அங்க வெள்ளையா இருக்கும், பெரிய பெரிய தூணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? தங்கத்துல ரோடு இருக்குங்கிறாங்க. நான் தெரியாம கேட்கிறேன். ஆண்டவரே அங்க இருக்கும்போது அது தங்கத்துல இருந்தா என்ன, வைரத்துல இருந்தா நமக்கு என்ன? அதுல நடக்கிறதுனால நம்மளுக்கு என்ன சிறப்பு வந்துட போகுது? சரி, ஓகே, தங்கத்திலேயே என்ன சொல்றது, ரோடு தெருவு எல்லாம் இருக்குதுன்னே வச்சுக்கோங்க. அதனால நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அதுல வெட்டி நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்க போறதும் இல்லை. சரியா? அங்க தங்கமும் நமக்கு தேவையில்லை. கரெக்டுங்களா? பரலோகத்தை குறித்து நம்ம பொதுவான வசனத்துல வாசிக்கிறோம். அங்க கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை. அங்க எப்பவுமே நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். அப்படின்னா தேவனை குறித்து இங்க சந்தோஷப்படுறவங்க தான் அங்க போய் என்ன பண்ண முடியும்? சந்தோஷமா இருக்க முடியும். சரிங்களா? இது வந்து ஒரு பொதுவான சிந்தனை. பரலோகத்தை நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். நிச்சயமா அங்க என்ன இல்லைங்க? நிச்சயமா அங்க துக்கம் கிடையாது, கவலை கிடையாது, கண்ணீர் கிடையாது. ஏன்னு சொல்லுங்க? அங்க புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவே கிடையாது. கரெக்டுங்களா? அதெல்லாம் இருந்தாதான் இதெல்லாம் வரும். அதெல்லாம் இல்லைன்னா நிம்மதியா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். இப்பதான் அவர்கிட்ட கேட்டு வந்தேன், நீங்க எங்க போறேன்னு சொல்லுங்க, அதுக்கு ஆப்போசிட்டா நான் போய்க்கிறேன். நீங்க பரலோகம் நான் நரகத்துக்கே போய்க்கிறேன், இல்ல நீங்க நரகம் போற மாதிரி இருந்தா நான் பரலோகம் போய்க்கிறேன். அப்படி இல்ல, நம்ம எல்லாருமே இங்கதான் போக போறோம், பரலோகத்துக்கு தான் போக போறோம். அங்க உறவுங்கிறதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இந்த பூமியில நம்ம டைப் பண்ண எந்த உறவும் அங்க கிடையாது. அதனாலதான் அது சொர்க்கம், அதனாலதான் அது பரலோகம். இதையுமே கண்டினியூ பண்ணா எதுக்கு அங்க போகாட்டி? கரெக்டுங்களா? சரி, அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியணும்னா அங்க என்னவெல்லாம் இருக்குங்கிறத நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். இங்க பரிசுத்தவான்கள் இருப்பாங்க இல்லைங்களா? தேவதூதர்கள் இருப்பாங்க, கர்த்தர் இருப்பாரு. ஆனா இது எல்லாம் தாண்டி அங்க ஒரு ராஜ்யம் இருக்கு. அங்க என்ன இருக்குங்க? ஒரு ராஜ்யம், ஒரு அரசாட்சி இருக்கு. அப்ப நாம கர்த்தருடைய பார்வையிலிருந்து இந்த பரலோகத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் நம்ம வேதத்துல தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதை நாம பார்க்கும் பொழுது நம்ம அங்க என்ன செய்ய போறோங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? போலாமா? பரலோக டிராவல் போலாமா? சரி, இந்த பரலோகத்தை பத்தி வேற யாரும் சொல்லியிருந்தா கூட நம்ம இவ்வளவு நம்பணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா யார் நமக்கு எழுதி கொடுத்திருக்காங்க? நேரடியாக இயேசு சாமியே பரலோகத்தை பத்தி என்ன பண்ணிருக்காரு? நமக்கு நேரடியா பேசியிருக்காரு, நேரடியா எழுதி கொடுத்திருக்காரு. சரிங்களா? அது எவ்வளவு முக்கியம்னா ஆண்டவருடைய முதல் பிரசங்கமே எதை பத்தினதுங்க? சொல்லுங்க. ஆண்டோட முதல் பிரசங்கம் என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அப்போ புதிய ஏற்பாடு எதுல தொடங்குது? பழைய ஏற்பாட்டுல அநேக பரிசுத்தவான்களுக்கு பரலோகத்தை பத்தின ஞானம் இருந்தது, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. நம்ம அதுக்குள்ள போகல. நம்ம வர்றது இப்ப புதிய ஏற்பாட்டு சப்ஜெக்ட். சரிங்களா? புதிய ஏற்பாட்டுல முதல்ல யாரு வந்து புதிய ஏற்பாட்டை ஆக்சுவலா யார் துவங்குறாங்கன்னா யோவான் ஸ்நானன் தான், இல்லைங்களா? அவர்ல இருந்துதான் என்ன ஆகுதுங்க? புதிய ஏற்பாடு வழியை ஆயத்தம் பண்ணா வந்து ஒரு தீர்க்கதரிசி அது வந்து தொடங்குது. இப்ப நம்ம வாசிப்போம் மத்தேயு நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். யார் பிரசங்கம் பண்ணினா? அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில். புதிய ஏற்பாட்டுடைய முதல் பிரசங்கமே என்னதுங்க? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. அப்ப முதல் பிரசங்கத்திலேயே அழைப்பு எதுக்கு கொடுக்கப்படுது? பரலோக ராஜ்யத்துக்கு வாங்கன்னு தான் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? அழைப்பை கொடுக்கிறாரு. 4ஆம் அதிகாரம், அப்படியே 3ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். 4:17 வாசிங்க. 4:17.
இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழியத்துடைய முதல் வசனமா என்ன சொல்றாருங்க? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. அப்ப அது எவ்வளவு உண்மை, எவ்வளவு உண்மையான விஷயம், எவ்வளவு தூரம் அது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா தேவன் முதல் பிரசங்கத்திலே பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசுவாரு இல்லைங்களா? அப்ப பரலோகம் இருக்கிறது மெய்யாகவே உண்மை. தேவன் அங்க இருக்கிறதும், கிறிஸ்து அங்க இருக்கிறதும், பிதா அங்க இருக்கிறதும், நாம் இன்றைக்கு நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிற, நாம் விசுவாசித்து நம்பிக்கொண்டு யாருனால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அந்த தேவன் மகிமையா அங்க இருக்கிறதும் உண்மை. கடவுள் அந்த இடத்துக்கு உங்களை என்னையும் அழைக்கிறாரு. சும்மா இல்ல, அவரோடு கூட வாழும்படிக்கு அழைக்கிறார். இந்த பூமியோட நம்ம வாழ்க்கையை முடிச்சு போறது இல்ல, நம்முடைய உறவு முடிக்க போறது இல்ல. ஆதாம் கூட நான் ஏதேன்ல சேர்ந்த அந்த தொடங்குன அந்த உறவு எது வரைக்கும் இருக்குது? பரலோகம் வரைக்கும் இருக்கு, நித்தியம் வரைக்கும் இருக்கு. நீ என் கூட வா, என்னோடு வாழுன்னு சொல்லி தேவன் நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்றாருங்க? அழைக்கிறாரு. அழைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேருங்க? அநேகர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். எல்லாரையும் தேவன் அழைக்கிறார். அப்போ பரலோக ராஜ்யம் புதிய ஏற்பாட்டுல முதல்ல ஆரம்பிக்குது. நம்ம மத்தேயு 11:12 வசனத்துல நம்ம இன்னும் கூட வாசிக்க முடியும். யோவான் ஸ்நானம் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அப்ப பரலோக ராஜ்யத்தை தேவன் என்ன சொல்றாரு? பலவந்தம் பண்ண சொல்றாரு. நீ பலவந்தம் பண்ணணும் அப்படின்னா என்னங்க? அதை உலுக்கி எடுக்கணும். நீ அங்க வருவதற்கான முயற்சிகள் எடுக்கணும், பிரயாசப்படணும். உலகத்துல எதுவுமே பிரயாசம் இல்லாம கிடைக்காதுங்க. உலகத்துல ஆண்டவர் பாருங்க, உலகத்தை வச்சே நம்ம பரலோகத்தை புரிஞ்சுக்க முடியும். உலகத்துக்குள்ள நம்ம கஷ்டப்படாம உழைக்காம ஏதாவது கிடைக்குமா? எங்க கிட்ட சொத்து நிறைய இருக்குதுங்க, உழைக்காம இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த சொத்தை ஒரு நாள் யார் பண்ணியிருப்பாங்க? நம்ம முன்னோர்கள் உழைச்சுதான் வாங்கியிருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ பிரயாசப்படாத எதுவுமே நமக்கு சொந்த இல்ல. பரலோக ராஜ்யமும் அப்படிதான். பிரயாசப்படுகிறவர்கள், அதை வருத்துகிறவர்கள், அதை உழுக்குகிறவர்கள், அதை என்ன பண்ணுவாங்க? பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுவார்கள். இப்ப நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள வருவோம். என்னவெல்லாம் இருக்கு பரலோகத்துல? நான் ஒரு 12 காரியங்களை நான் சொல்றேன், சரிங்களா? பரலோகத்துல எக்கச்சக்கமா இருக்கு. வெளிப்படுத்தினவைகள்ல நான் தேர்ந்தெடுத்து ஒரு 12 காரியங்களை சொல்றேன். அந்த 12 காரியங்களுமே உங்களுக்கு பரலோகத்துல இதெல்லாம் இருக்கான்னு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துரும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அங்க போறதுக்கான ஒரு உத்வேகத்தை நமக்கு கொடுக்கும். சரிங்களா? 12 சீஷர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல பரலோகத்துல எவ்வளவு இருக்கு? 12 முக்கியமான காரியங்கள் இருக்கு. முதல் நம்பர் 1, நான் முடிச்சோடனே 12 கேப்ப சொல்லணும். ஃபர்ஸ்ட் 1, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப வெளிப்படுத்தின புத்தகத்தை எடுத்துக்கோங்க. எல்லாருமே அதுல இருந்துதான் நம்ம தியானிக்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11:19 போதுங்க. முதல் காரியம் பரலோகத்துல என்ன இருக்குது? தேவாலயம். யோசிச்சு பாருங்க, சாலமோன் கட்டின ஆலயமே அவ்வளவு மகிமையா இருக்கு இல்லைங்களா? தங்கத்துல ஒரு செவுத்துல இருக்கிற ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு நடுவுல அவர் என்ன பண்ணாரா? தங்க தகடு வச்சு கட்டி இருந்தாராம். அப்ப எப்படி மனுஷன் எப்படி கட்டி இருப்பாருன்னு பாருங்க. அந்த ஆலயத்தை ஏன் இடிச்சாங்க தெரியுங்களா? தங்கத்தை உருகிறதுக்காக தான். சாலமோன் நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் தங்கத்துக்கு தான் என்ன ஆகுது? மனுஷனுடைய இருதயம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதோட கிராமம் விலையும் ஏறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம விரும்புறதுனாலதான் அது ஏறிக்கிட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்க, சாலமோன் கட்டின தேவாலயமே அவ்வளவு மகிமையா கட்டியிருப்பாருன்னா பரலோகத்துல எப்படி ஆண்டவர் கட்டி வச்சிருப்பாரு. இங்க நாம கட்டுற ஆலயங்கள்ல கடவுள் இங்க இருப்பாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? ஒரு பலிபீடத்தை கட்டுறோம். ஆனா அங்க அவரே என்ன இருப்பாருங்க? பலிபீடத்துல அவரே இருப்பாரு, சிங்காசனத்துல அவரே இருப்பாரு, அவரே வெள்ளை சிங்காசனத்துல ராஜாதி ராஜாவா இருப்பாரு. அவரை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும்னா அது எவ்வளவு ஒரு மகிமையுள்ள ஒரு காட்சியா இருக்கும். சரிங்களா? இந்த உலகத்துல நமக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தரை பார்த்துட்டாலே நம்ம உலகத்தையும் மறந்துடுவோம். அப்படிலாம் ஒரு அனுபவம் இருக்கு இல்லைங்களா? பார்த்தாலே அவங்க கூட பேசினாலே சந்தோஷத்துல நம்ம உலகத்தையே மறந்துடுவோம். அப்போ அவரை பார்க்கும் போது நம்மளுக்கு எது பெருசா இருக்குன்னு தோணுங்க. நீங்களே சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு தேவாலயம், ஒரு மகிமையுள்ள தேவாலயம், அதுல ராஜாதி ராஜா உட்கார்ந்து இருக்கிறாரு. பரலோகத்துல இருக்கிற முதல் காரியம் என்னங்க? தேவாலயம். அங்க தேவாலயம் இருக்குது, அங்க மகிமையுள்ள ஒரு தேவன் இருக்கிறாரு. அந்த காட்சியை பாக்குறதுக்கே நம்ம என்ன இருக்கணும்? அங்க பிரசன்டா இருக்கணும். எவ்வளவு மகிமையுள்ள ஒரு காரியம். முதல் காரியம் தேவாலயம் இருக்குது. இரண்டாவது அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அவர் ஆலயத்துல என்ன இருக்குதுன்னா உடன்படிக்கை பெட்டி இருக்குது. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அதை செய்வதற்கு எச்சரிக்கையா இரு. மோசேக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? மலையில சில மாதிரிய காமிச்சாரு. சாம்பிள் மாதிரின்னு என்னது? சாம்பிள். என்ன சாம்பிள் காமிச்சாரு தெரியுங்களா? ஆலயம் இப்படி இருக்கணும்,
பரிசுத்த ஸ்தலம் இப்படி இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலம் இப்படி இருக்கணும், அதுல போடப்படுகிற திரைச்சிலை இப்படி இருக்கணும். நீங்க லேவியராகவும் என்னாகும்லாம் கண்டிப்பா வாசிச்சிருப்பீங்க. அதுல இருக்கிற கொக்கி இப்படி இருக்கணும், அது வெள்ளையில இருக்கணுமா, வெண்கலத்துல இருக்கணுமா, தங்கத்துல இருக்கணுமா, அந்த திரைச்சிலை எப்படி மூடப்பட்டு இருக்கணும், அதுல என்ன ஓவியம் வரைஞ்சிருக்கணும், கிருபாசன பெட்டி எப்படி இருக்கணும், அது மேல தேவதூர்கள் எப்படி மூடின மாதிரி இருக்கணும். சரிங்களா? அதுக்குள்ள பெட்டி எவ்வளவு அகலத்துல செய்யணும், நீளத்துல செய்யணும், உயரத்துல செய்யணும், வெளியில மேஜை மேல அப்பங்கள், குத்துகளுக்கு, அகல்களுக்கு, அதுல திரி எப்படி இருக்கணும், எக்கச்சக்கமான காரியம். இப்ப நான் யோசிச்சு பாருங்க, எதுக்கு ஆண்டவர் இதெல்லாம் கொடுக்குறாரு? எதுக்கு இதெல்லாம் ஆண்டவர் இவ்வளவு கண்டிஷனா? நீங்க எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றாரு மோசே கிட்ட. நீ மலையில பார்த்த மாதிரியின்படியே செய்வதற்கு நீ எச்சரிக்கையா இரு. ஏன் தெரியுங்களா? இவை எல்லாம் நிழல், இதெல்லாம் நிழல். பரலோகத்துல எப்படி இருக்குமோ, தேவாலயத்துல எப்படி ஆண்டவர் வச்சிருக்காரோ, அங்க உடன்படிக்கை பெட்டி இருக்கு, சாட்சி பெட்டி இருக்கு, அது எப்படி இருக்குமோ அதுக்கான அப்படியே ஒரு சாம்பிள் காப்பி ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, மோசேக்கு காமிச்சாரு. அப்ப பரலோகத்துல முதல்ல என்ன இருக்குது? தேவாலயம் இருக்குது, தேவன் இருக்கிறாரு. இரண்டாவது என்ன இருக்கு? சாட்சி பெட்டி, உடன்படிக்கை பெட்டி இருக்குது. மூன்றாவது என்ன காரியம் இருக்குது? மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 ஒருத்தருங்க எடுத்துக்கோங்க. இன்னொருத்தவங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. மல்கியா 3:16. வேகமா நம்ம வாசிச்சுட்டு போவோம். அடுத்த இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஞாபக புஸ்தகம். என்ன புஸ்தகம்? ஞாபக புஸ்தகம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. தள்ளப்பட்ட ஆயிற்று. யார் ஆக்கினி கடைக்குள்ள, அந்த நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நித்திய அக்கினி, ஆக்கினை கடல், அதற்குள்ள யார் தள்ளப்படுவாங்க? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன். இதை குறித்து மோசேவே சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களை நீங்க என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க, இல்லையா ஜீவ புஸ்தகத்துல என் பெயரை கிறுக்கி போடுங்க. எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த ஜீவ புஸ்தகத்தை பத்தின ஐடியா, ஒப்பீனியன் இருந்தது, வெளிப்படுத்தல் இருந்தது. என்ன தெரியுங்களா? நம்முடைய பெயர்களை உண்மையா ரசிக்கப்பட்டு வாழ்றவங்களுடைய பெயர்களை தேவன் என்ன பண்ணிருக்காரு? ஜீவ புஸ்தகம். அந்த புஸ்தகத்துக்கு பேரு ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு பாருங்களேன், ஜீவனுடைய புஸ்தகம், ஜீவன் உள்ளவர்களின் புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல நம்ம பெயர் எழுதி வச்சிருக்காரா? யாரோட பேரெல்லாம் அங்க ஆப்சென்ட் ஆகுதோ, யாரோட பேரெல்லாம் அங்க இல்லையோ, அவங்களாம் எங்க போக முடியாது, கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. கிளாஸ் அட்டன் பண்ணாம வெளியில அனுப்பினா பரவாயில்ல, எங்க அனுப்பிடுவாரு? கீழே நரகத்துக்கு அனுப்பிடுவாரு. அந்த லாஸ்டர் செல்வந்தர் கதையில நம்ம பார்த்திருக்கோம். ஓமையில இங்கிருந்து அங்கேயும், அங்கிருந்து இங்கேயும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நரகத்துக்கு பரலோகத்துக்கு நடுவுல என்ன இருக்குது? பெரிய பிளவு இருக்குது. அதெல்லாம் நம்ம கடந்து என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இங்க போயிட்டா போனதுதான், ஒரு இடம் ஒன்ஸ் போயிட்டா போனதுதான். அப்ப பரலோகத்துல ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு? ஞாபக புஸ்தகத்தை மல்கியா தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசிக்கொள்றத கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? எழுதி வைக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்கு, ஏன்னா கர்த்தருக்கு பயந்தவங்க பேசினா நல்லது பேசுவாங்க, அதை எழுதி வைப்பார். தேவையில்லாத பேசுறது எழுத கூட முடியாது, கடவுள் எழுதுறது இல்லை. துன்மார்க்கன் போடுற ரகசியமான ஆலோசனைகள், தேவையில்லாத வார்த்தைகள், இதையெல்லாம் ஆண்டவர் எழுதி வைக்கிறது இல்லை. அதெல்லாம் எதுக்கு எழுதணும்? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோட பேசிக்கொள்றதை எழுதுறதுக்கு கூட ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு? ஞாபக புஸ்தகம். ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ஏதாவது வேணுமா? தேவையில்லை, நம்மளுக்காக எழுதி வச்சிருக்காரு. தேவ தூதர்களுக்காக எழுதி வச்சிருக்காரு. ஞாபக புஸ்தகம் வச்சிருக்காரு, ஜீவ புஸ்தகம் வச்சிருக்காரு. வெளிப்படுத்தல் 22:19 நம்ம வாசிக்க முடியல, நேரம் இல்ல, நான் சொல்றேன். அங்க அநேக புஸ்தகங்கள் இருக்குது. சங்கீதம் 139:16 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தாவே, தாவீது பாடுறாரு, கர்த்தாவே என் கருவை கண்கள் கண்டது, என் அவயவங்கள் உருவாகாத போது என் எழுப்புகளும் அவைகள் உருவேற்படும் நாட்கள் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. எந்த நேரத்துல இந்த கரு உருவாகும், அதுக்கு எலும்பு எந்த நாள்ல உருவாகும், இதயம் எந்த நாள்ல உருவாகும், அது எப்படி உருவாகும், இதையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்காராம். அப்ப நம்ம எவ்வளவு ஸ்பெஷலா ஆண்டவர் ட்ரீட் பண்றாருன்னு பாருங்க. நம்ம மேல எவ்வளவு கரிசனை உள்ள தேவனா இருக்காரு. நம்மளை மறந்துடவே கூடாதுன்னு ஞாபக புஸ்தகம் வச்சிருக்காரு. ஞாபக புஸ்தகத்துல இருந்தாதான் நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கும், இல்லைங்களா? கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசுறது எங்க இருக்கும்? ஞாபக புஸ்தகத்துல. அதுல பேர் இருந்தாதான் ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கும். நிறைய புஸ்தகம் இருக்கு. இப்ப தேவனுடைய பரலோகத்துல என்னென்னவெல்லாம் இருக்குங்க? தேவாலயம், தேவன் இருக்கிறார். அடுத்தது உடன்படிக்கை பெட்டி இருக்கு, சாட்சி பெட்டி இருக்கு. அடுத்தது ஜீவ புஸ்தகம், அநேக புஸ்தகங்கள் இருக்குது. நாலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 22:1 வாசிங்க. போதும்.
இப்ப நான் சொல்றதெல்லாம் காட்சி பண்ணிட்டே வாங்க, இமேஜினேஷன்ல காட்சி பண்ணிட்டே வாங்க. ஆண்டவர் அப்படியே அந்த வெள்ளை சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு முன்னாடி என்ன ஓடுதுங்க? ஒரு நதி. அந்த நதிக்கு பேர் என்ன? ஜீவ நதி. பரலோகத்துல எதுவுமே செத்தது கிடையாது, எல்லாமே ஜீவன். இடத்திலிருந்து பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவ நதி எப்பொழுதுமே ஓடிக்கொண்டு இருக்குது. அது இந்த பூமியிலும் நம்ம கூட இருக்குது. அந்த ஜீவ நதி தான் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். பாடுறோம் இல்லைங்களா? ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரு போதகர். ஜீவ நதி அது எங்க? இப்ப நம்ம அனுபவிக்கிற ஜீவ நதியோட சாம்பிள் தான். ஆனா எங்க ஒரிஜினல் எங்க இருக்குதுங்க? பரலோகத்துல இருக்குது. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஜீவ நதி, அவருடைய சிங்காசனத்திலிருந்து நீங்க யோசிச்சுங்க, ஒரு பெரிய மாளிகை, ஒரு வெள்ள மாளிகை, அப்படியே தங்க முலா பூசப்பட்ட ஒரு மாளிகை. அங்க பெரிய சிங்காசனம், ஆண்டவர் இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி பெட்டியெல்லாம் இருக்குது, புஸ்தகம்லாம் இருக்குது, மூப்பர்கள் இருக்கிறாங்க, அவரை சுத்தி பசுத்தவான்கள் இருக்கிறாங்க, தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஜீவ நதி அங்க என்ன ஆயிட்டு இருக்குது? ஓடிட்டு இருக்குது. எவ்வளவு பெரிய காட்சி! நம்மனால கொஞ்சம் தான் கற்பனை பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மேல அங்க இருக்கும் இல்லைங்களா? 4வது ஜீவ நதி. அடுத்தது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:12. ஒருத்தவங்க வந்து லூக்கா 13:29 எடுத்து வச்சுக்கோங்க. 2 தீமோத்தேயு 2:12. அவரோடு கூட இந்த பூமியில நம்ம பாடுகளை சகித்தோமானால். யாரோட பாடுகளை சகிக்கணும்? எங்க வீட்டுக்காரனாலதாங்க பாடு, அததாங்க சகிச்சுட்டு இருக்கிறேன். அப்படியா? இல்ல, எங்க வீட்டம்மானாலதான் பாடு, அந்த பாடை பத்தி ஆண்டவர் சொல்லல. என்ன சொல்றாருங்க? அவரோடு கூட, கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்காக இந்த பூமியில நம்ம பாடுகளை அனுபவித்து நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. ஆவியின் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. இல்லைங்களா? தேவனுக்கு முன்பாக நம்ம பாடுகளை சகித்து கர்த்தருடைய பிள்ளையா நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னா, தேவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறாங்க? அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அங்க போயிட்டு நம்ம சும்மா இருக்க போறது இல்ல. ஆண்டவர் அங்க ராஜ்யத்தை நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காருங்க? ஆளுகை கொடுத்திருக்கிறாரு. நம்மை குறித்து புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை குறித்து வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் ஆசாரியர்களாகவும் ராஜரீக கூட்டமாகவும் ராஜாக்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம். இப்ப எனக்கு ஒரு கேள்வி, எல்லாருமே நம்ம ஆளுகை செய்ய போறோம், எல்லாருமே ராஜானா யார்? குடிமக்கள். பரலோக எல்லாருமே ராஜானா யார் இங்க மேய்க்கிறது? யார் இங்க குடிமக்கள்? இதுக்கு அற்புதமான ஒரு விளக்கம் இருக்கு. சில விதைகள் மண்ணுல முளைச்சதுக்கு அப்புறம் நல்ல நிலத்துல இருந்து முளைக்குதான். சில விதைகள் எத்தனை பலன் தந்தது? 10ஆகவும் 30, 60, 100. ஆண்டவர் முளைச்சு பலன் தந்தாலே ஏத்துக்கிறாரு. சரிங்களா? எல்லாருமே மோசே மாதிரி வாழ்ந்துதான் சாகணும், அப்பதான் நான் பரலோகத்துல விடுவேன்னு ஆண்டவர் சொல்றது இல்லை. அவனவனுக்கு நியமிக்கப்பட்ட கிரியையில உத்தமமா வாழ்ந்த, அவரவருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவின்படி உத்தமமா வாழ்ந்தாலே ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? பரலோகத்துல ஏத்துக்குவார், கட்டாயமே ஏத்துக்குவார். சரிங்களா? 30 தாங்க ஆண்டவரே மார்க் வாங்கியிருக்கிற, நீ பாஸ்தாவா உள்ள வந்துரு அப்படின்னு கூட்டுருவாரு. புரியுதுங்களா? முழுவதும் துன்மார்க்கத்துல வாழ்றவன், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவன், விசுவாசிக்காதவன், ஆனா மனம் திரும்பாதவன் தான் எங்க போக போறான்? நரகத்துக்கு போக போறான். கரெக்டுங்களா? அப்போ அங்க ஒரு கூட்டம் ஜனம் இருக்குது. ஆண்டவர் இன்னொரு ஒரு, அதாவது வெவ்வேறு திறமையுடைய ஒரு கூட்ட ஜனம் அங்க இருக்குது. இன்னொரு ஒரு ஓமையில ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டங்க, உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். இப்ப பாருங்க, இந்த ஓமையில பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, 2 தாளந்தை வாங்கினவன் மேலும் 2 தாளந்தை சம்பாதித்தான். 5 தாளந்தை வாங்கினவன் 5 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்து வாங்கினப்போ என்ன பண்ணா? மண்ணுல புதைச்சு போட்டான். அவனைத்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? கையும் காலையும் கட்டி புறம்பான இருள போடுங்கன்னு ஆண்டவரை தண்டனை கொடுத்தாரு. சரிங்களா? இப்ப 2 தாளந்து 5 தாளந்து வாங்கினவனுக்கு ஒரே கூலிதான், ஒரே கூலிதான். முந்தி வந்தவர்களாகி இவர்களை பிந்தி வந்தவர்களோடு சமமாக்கினேன் குறுகுறுத்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பணம் கூலி கொடுக்குறாரு. ஆண்டவர் எல்லாருக்குமே ஈக்குவலா என்ன பண்றாரு? தன்னுடைய வரங்களை, வாய்ப்புகளை, அபிஷேகத்தை எல்லாத்தையும் என்ன பண்றாருங்க? பகிர்ந்தளிக்கிறாரு. ஆனாலும் அப்போஸ்தலரை குறித்து ஆண்டவர் சொன்னாரு, நீங்க 12 பேரும் என்னோடு கூட 12 கோத்திரங்களை விசாரிக்கிறவர்களாக என்னோட கூட சிங்காசனத்தை நீங்க அமருவீர்கள்னு சீடர்களை குறித்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. கரெக்டுங்களா? அப்போ அங்க ஆளுகை இருக்கோ, நம்ம ராஜாதி ராஜாவாகி இயேசுனுடைய ஆளுகைக்குள்ள இருப்போம், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள, பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருப்போம். நம்மை ஆளுகிறவர்கள் ஒருவேளை நாமளே ராஜாக்களா இருக்கலாம், நமக்கான ஒரு பொறுப்புகளை கொடுக்கலாம், அல்லது அதை விருப்பம் உள்ளவங்க ஆளுகை செய்யலாம். சரிங்களா? எங்கிட்ட ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அனுப்புற உழைக்கப்பட்டு மரியாதை போல நல்ல பங்கு. ஆண்டவரே உங்களுடைய பாதை எனக்கு போதும். இல்லைங்களா? நாம தேர்ந்தெடுக்க வேண்டியதை நான் சொல்றேன், என்னோட ஆசையை நான் சொல்றேன். உங்க பாதை எனக்கு போதும். உங்க பாதத்துல உட்கார்ந்து உங்களுடைய வசனத்தை நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாலே போதும். வெளியில போய் ஆளுகை செஞ்சு நான் என்ன ஆண்டவரே பண்ண போறேன்? உங்ககிட்ட இருந்தாலே எனக்கு போதும், அதுவே பெரிய ஆளுகை. இல்லைங்களா? அப்போ நம்ம அங்க என்ன பண்ண போறோம்?
அங்க ஒரு ராஜ்யத்தையே ஸ்தம்பிச்சு ஆழ்ந்துட்டு இருக்க போறோம், அங்க வாழ்ந்துட்டு இருக்க போறோம். சரிங்களா? சும்மா எல்லாம் இல்ல, சும்மா நின்னா அப்படியே ஓசனா ஓசனால சொல்லிட்டு இருக்க மாட்டோம், அங்க வாழுவோம். ஆண்டவர் நமக்கு கூடாரங்களை போட்டிருக்காரு. மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும்னு பேதுரு தூக்கத்துல சொல்லிட்டு இருந்தாரு பாத்தீங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, நமக்கு குடியிருப்புகளை வச்சிருக்கிறாரு பரலோகத்துல. நம்ம ஆளுகையாக ராஜாக்களா, அந்த ராஜாவுக்கு முன்பாக நாமளே குட்டி ராஜா தான். நம்மளும் என்ன இருப்போம், எல்லாம் நன்மையான மக்களோட வாழுவோம். நன்மையான மக்களோட வாழ்றதுல ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன தெரியுங்களா? பொருளி பேச முடியாது. சரிங்களா? எல்லாம் 10 பேர் சேர்ந்தா என்ன பேசுறாங்க? ஏன்னா போர் அடிக்குது, பொழுதுவாகும் இல்லையா? கல்யாண வீடா இருந்தாலும் சரி, கருமாதி வீடா இருந்தாலும் சரி, மக்கள் கூட்டமா சேர்ந்து என்ன செஞ்சிருவாங்க, பொருளை பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, அங்கெல்லாம் போய் பேச முடியாதுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, நன்மையானவங்களை பேசுவோம், ஜீவன் உள்ளதை பேசுவோம், வசனத்தை பேசுவோம். நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, தாவீதோட மட்டும் கூப்பிட்டு அங்க உட்கார வச்சு, தாவீது உங்க வாழ்க்கையில என்ன நடந்தது நீங்க சொல்லுங்கன்னு கேட்டு முடிக்கவே நமக்கு எத்தனை வருஷம் ஆகுது? அங்க எத்தனை பேர் இருக்காங்க பரிசுத்தவான்? யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம், மோசே, ஈசாக்கு, தாவீது, யாக்கோபு, அப்படி கதையா 12 சீஷர்கள் அவங்க அங்க போனது இங்க போனது, பவுல், இத்தனை கதையை நம்ம கேட்டு முடிக்க நம்மளுக்கு அந்த பொருளையும் கேட்போமே, அதெல்லாம் கேட்டு முடிக்க நம்ம காலம் போதுமா? யோசிச்சு பாருங்க. எத்தனை கோடி பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. அங்க போன லாங்குவேஜ் எல்லாம் ஒண்ணுதான். அவங்க இங்கிலீஷ்ல பேசினாலும் நமக்கு புரியும், உருதுல பேசினாலும் புரியும். நேற்று அப்படிதான் ஹிந்திக்காரங்க கிட்ட சொல்ல முடியல. அவங்க ஜெபம் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம். அவங்க கிட்ட நாங்க சொல்றது அவங்களுக்கு புரிஞ்சுதானே தெரியல, ஜெபம் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனா பரலோகத்துல அங்க என்ன பாஷையில பேசுவோன்னு எனக்கு தெரியல, அங்க போனாதான் தெரியும். ஆனா எல்லாரும் ஒரே ஜனமா இருக்கும் இல்லைங்களா? அங்க ஆப்பிரிக்காக்காரனும் அமெரிக்காக்காரனும் ஒன்னாதான் இருப்பாங்க, ஒரே மாதிரிதான் தெரிவாங்க. எல்லாருக்குமே இந்த சரீரம் கொடுக்கப்படாது, மகிமையின் சரீரம் கொடுக்கப்படும், மகிமையின் சாயல் கொடுக்கப்படும். ஆகவே அங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க, ஒரே கூட்ட ஜனமா இருப்பாங்க. அங்க கோடான கொடி தூதர்கள் மாத்திரம் கிடையாது, கோடான கொடி மனுஷங்கள், பரிசுத்தவான்களோட நம்ம சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு இடம். இயேசுடைய ஆட்சியின் கீழ இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? உண்மையான விடுதலையை விரும்புறவங்க அங்கதான் இருக்க முடியும் இல்லைங்களா? ஒரு சந்தோஷமான இடம். இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததே 5 தான் பார்த்திருக்கோம். 6வது வேகமா போயிடுறேன். 6வது லூக்கா 13:29 வாசிக்கிறீங்களா? அங்க அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய இடம், இருக்கக்கூடிய காலம் என்னன்னா போஜன பந்தி. என்னன்னு சொல்லுங்க? என்னங்க சாப்பாடுன்னு சொல்றேன், அப்புறம் சோகமா சொல்றீங்க, என்ன இருக்குதுங்க? போஜன பந்தி. நீங்க மான் கறி சாப்பிட்டு இருக்கிறீங்களா? முயல் கறி, மயில் கறி இதெல்லாம் புடிச்சு போட்டுருவாங்க, அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஆனா ஆண்டோடைய போஜனை பத்தி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப அங்க போனா நாட்டு சிக்கனுக்குறக்காக ஒரு கூட்டம் வரும், அப்படியெல்லாம் போயிட முடியாது. தேவனுடைய போஜன பந்தியில ஆண்டவர் போஜன பந்தி பத்தி சொன்னாரு. அங்க நீதியும் சமாதானம் குடியிருக்கும். அங்க புசிப்பும் குடிப்பும் இல்ல, அந்த இடம் எப்படி இருக்கும்? நீதியும் சமாதானம். அங்க பசியே இருக்காது, ஆனா அங்க போஜன பந்தி ஆண்டவர் வச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க. அங்க என்ன இல்ல, பசி இல்ல, அங்க தாகம் இல்ல, அங்க கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, ஆனாலும் ஆண்டவர் போஜன பந்தி வச்சிருக்காரு. அது எதுக்காக தெரியுங்களா? தன்னுடைய பிள்ளைகளோடு கூட சமாதானமா உட்கார்ந்து சாப்பிடும்படி, மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரோட உட்கார்ந்து சாப்பிட. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சிஎம் பக்கத்துல உட்காந்துட்டா எத்தனை பேர் ஸ்டேட்டஸ் எடுத்து வருஷப்படுது ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. யோசிச்சு பாருங்க. தேவாதி தேவனோட போஜன பந்தியில சில ஒரு பாஸ்டர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல, ஒரு பெரிய போஜன பந்தி, அதோட லென்த், அந்த டைனிங் டேபிள், போஜன பந்தியா ஒண்ணு இல்ல, டைனிங் டேபிள். அந்த டைனிங் டேபிள் வந்து இப்படி நீளமா இப்படி போய்கிட்டே இருக்குமா. ஏசு கிறிஸ்து அங்க நடுவுல அங்க உட்கார்ந்து இருப்பாராம். சுத்தி அப்படியே எல்லாரும் பரலோகத்துக்கு அத்தனை பேரும் உட்கார்ந்து சாப்பிடுவோமா. என்ன வேணாலும் விரும்பி சாப்பிடலாம் நான் நினைக்கிறேன். ஆனா ஆண்டவரை தவிர, ஆசாப் சொல்ற மாதிரி, ஆண்டவரை பரலோகத்துல உண்மை இல்லாம எனக்கு வேற யார் உண்டு, உண்மை என்று எனக்கு வேற விருப்பம் இல்லைன்னு சொன்ன மாதிரி அங்க அத்தனை பேர் உட்கார்ந்து போஜனம் சாப்பிட்டா எப்படி இருக்குங்க? யோசிச்சு பாருங்க. பின்னாடி யாரும் வந்து நிக்க மாட்டாங்க, எதிர்த்து போவாங்க, எப்படா எதிர்ப்பாங்க நம்ம உட்கார்லன்னு யாரும் வந்து நிக்க மாட்டாங்க. பெரிய லெட்டியான ஒரு போஜன பந்தி. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அங்க இருக்கிறவங்களுக்கு இயேசு பக்கத்துலயே தெரிவாரு. நான் சொல்றத கற்பனை பண்ணி பார்க்க முடியுதுங்களா? எவ்வளவு பெரிய போஜன பந்தி. மோசே பக்கத்துல நம்ம உட்காந்து சாப்பிட்டா, நோவா பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டா, அந்த வானவில் வரும்போது நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டுட்டே சாப்பிட்டு இருக்கலாம் இல்லையா? அவரை பேச விட்டுட்டு நம்ம சாப்பிட்டு இருக்கலாம். யோசிச்சு பாருங்க அந்த போஜன பந்தி எப்படி இருக்கும்னு. நம்ம யோசிக்கிறதெல்லாம் நம்ம மனுஷ கற்பனைக்குள்ளதான் யோசிக்கிறோம், அதை தாண்டி இருக்குங்கிறதா என்னோட அபிப்பிராயம். அதை தாண்டி இருக்கும். யாராவது என்ன பார்த்தோம்? போஜன பந்தி. 7வதாக வெளிப்படுத்தல 2:7 வாசிக்கலாம். 2:7. தேவன் அங்க என்ன வச்சிருக்காருன்னா, இந்த வசனத்தை நம்ம அதாவது தூய தமிழ்ல வாசிக்கும் போது, தேவனுடைய பரதேசங்கிறத
தேவனுடைய தோட்டம்னு மொழிபெயர்த்திருக்காங்க. சரிங்களா? இந்த பூமியில ஆண்டவர் முதல்ல மனுஷனுக்காக உருவாக்குனது என்ன தெரியுங்களா? எல்லாமே மனுஷனுக்காக உருவாக்குனாரு. ஸ்பெஷலா அவனுக்காக உருவாக்குனது என்னங்க? தோட்டம், ஏதேன் தோட்டம். நம்ம தோட்டத்துக்கு நம்ம போறோம் பாத்தீங்களா? அதெல்லாம் ஒரு தோட்டமே கிடையாது. 4 வாரம் தென்னை மரம், கொஞ்சம் செடி, கொஞ்சம் பூச்செடி இருக்கும். அதுலயே அப்பாடா நம்ம அப்படியே மெய்சிலிர்த்து போயிடும். ஏதேன் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏதேன் தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சறதுக்கு 4 ஆறு ஆண்டவர் உள்ள விட்டுருந்தாரு. ஆரியாவுல நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். 4 ஆறு ஏதேன் தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சறதுக்கு மட்டும் போகுதுன்னா அந்த தோட்டம் எவ்வளவு பெருசு. அங்க இப்ப நமக்கு இந்த பறவைகளோட சத்தம் எல்லாம் நமக்கு பிடிக்கும் இல்லைங்களா? குயில், பறவைகளுக்குமே இந்த சின்ன கீச்சிடுற சத்தம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பூச்சிகளோட சத்தம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு மனரம்யமான ஒரு தோட்டத்தின் நடுவுல அப்படியே அந்த நீர்வீழ்ச்சி, அப்படியே மேல இருந்து மலையில இருந்து நீர்வீழ்ச்சி, சுத்திலே அப்படியே பசுமையான மரங்கள், அப்படி செடிகள், நறுமணமான. இப்ப நமக்கு இருக்கிற செடியெல்லாம் ஹைபிரைடு. முதல்ல தேவன் விதைச்சது எப்படி இருக்குங்க? யோசிச்சு பாருங்க. முதல்ல அந்த ரோஸ், முதல்ல அந்த பூ, அதுல இருந்து வர நறுமணம் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? அந்த மனரம்யத்தை நினைச்சு பார்த்தாலே நம்ம மயங்கிடுவோம். ஆண்டவர் அப்படி ஒரு தோட்டத்தை பரவத்துல வச்சிருக்காரு. அதுக்கு நடுவுல ஒரு கனியை வச்சிருக்காரு. அது என்ன கனி தெரியுங்களா? ஜீவ விருட்சத்தின் கனி. நீங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குங்களா? இந்த ஜீவ விருட்சத்தின் கனிய கேள்விப்பட்ட மாதிரி இருக்குங்களா? ஆதியாகமம்ல நம்ம வாசிக்கிறோம். இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது, ஏன் எடுக்கப்பட்டது ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம். எல்லாரும் அப்படியே பரவத்திலே இருந்தா டூரை விட்டு கீழே வந்துடாதீங்க. அடுத்த டூர் நம்ம அங்கதான் போக போறோம். அடுத்த மே மாசத்துக்கு. எல்லாரையும் போட்டு தள்ளிட்டா எல்லாரும் பரவ போயிடலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஏதேன் தோட்டத்துல ஒரு மரத்தை ஆண்டவர் வைக்கல. எத்தனை மரம் வச்சிருந்தாரு? நடுவுல, தோட்டத்தின் நடுவுல 2 மரம் வச்சிருந்தாரு. ஒரு மரம் என்னதுங்க? ஒரு மரம் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியை தரக்கூடிய ஒரு மரம். இன்னொன்னு ஜீவ விருட்சத்தின் கனியை தரக்கூடிய ஒரு மரம். ரெண்டையும் பக்கத்துலதான் ஆண்டவர் வச்சிருந்தாரு. இவன் ஆதாமு யாவாலும் இதை பறிச்சு திங்கிறதுக்கு இதை பறிச்சு தின்றது இருக்கலாம்ல. ஜீவ விருட்சத்தின் கனியில என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா? மாதுளம்பழத்தை விட டேஸ்டா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜீவ விருட்சத்தின் கனிக்குள்ள என்ன இருக்குதுன்னா, ஜீவனை தரக்கூடிய விஷயத்த தேவன் என்ன பண்ணியிருக்காரு? ஜீவ விருட்சத்தின் கனிக்குள்ள வச்சிருக்காரு. மனுஷன் மட்டும் அதை பறிக்காம, பிசாசு சொன்னதை கேட்காம இதைய பறிச்சு சாப்பிட்டு இருந்தா அவன் என்னைக்கும் சாகாம என்ன பண்ணிருப்பான்? உயிரோடையே இருந்திருப்பான். நல்ல வேலை அவன் சாகல. யோசிச்சு பாருங்க. நல்ல வேலை அவன் பறிச்சு சாப்பிடல, என்னைக்கும் உயிரோட. ஆனா அப்படி இருக்கிற குணாதிசயத்துக்குள்ள பிசாசு வர முடியாது, பாவம் வர முடியாது. தேவனுடைய உறவு மட்டும் அங்க இருந்திருக்கும். சரிங்களா? ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு நான் சொல்றேன். ஏதேன் தோட்டத்துல 2 மரத்தை வச்சுட்டாரு. ஒண்ணு ஜீவ விருட்சத்தின் கனி, இன்னொன்னு நன்மை தீமை அறியத்தக்க கனி. ஆண்டவரை ஒரு கண்டிஷன் போட்டாரு. என்ன சொன்னாரு? நீ நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை மட்டும் நீ என்ன ஆகாது? புசிக்கல ஆகாது. ஆனா ஜீவ விருட்சத்தின் கனியை குறிச்சு ஆண்டவர் கண்டிஷனே போடல. இவன் அங்க போய் சாப்பிட்டுருக்க வேண்டியது தானே. போகும்போது வரும்போது, நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இல்லைங்களா? போகும்போது வரும்போது இதை அப்படியே ஒன்ஸ் பாக்குறது. பிசாசுக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவர் சொன்ன மனுஷங்கிட்ட பேசுறதெல்லாம் யாருக்கு தெரியாது? பிசாசுக்கு தெரியவே தெரியாது. அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான் தெரியுங்களா? நம்மள வச்சுதான், நம்மளோட திருட்டு மொழிதான் எல்லாத்துக்கும் காரணம். அப்படி போகும்போதும் இந்த மரத்தை அப்படியே பாக்குறது. இதான் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரு. பார்த்துட்டு போறது. இவன் கவனிச்சிருப்பான். எதுல இது 2 இங்க வந்தா இதுவே நோட்ட புட்டே இருக்கிறீங்க, என்னமா மேட்டர் இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சிருப்பான். கூப்பிட்டு, ஆமா ஆண்டவர் எல்லாத்தையும் சாப்பிட வேண்டாம், என் நேரம் கேட்க முடியாது, எல்லாத்தையும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரோ? இல்ல அப்படிலாம் சொல்ல. அப்படியே உத்தமர்கள் உண்மை சொல்லிடுறது பிசாசு கிட்ட. அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்ல, இந்த மரத்தோட கனியை மட்டும்தான் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு. பக்கத்துல ஜீவத்தின் கனி இருக்குது, அதை பத்தி ஆண்டவர் சொல்லல. அதை பத்தி அவனுக்கும் தெரியல. அப்ப என்ன பண்ணிட்டாங்க? அப்ப இதைத்தான் நீ சாப்பிடணும் ஆண்டவர் சொல்லிட்டாருல, நீ இதைத்தான் சாப்பிடணும், இத சாப்பிட்டீனா நீ தேவனை போல இருப்பேன்னு சொன்னோன்னே அப்படியே அவனை நம்பியாச்சு. ஆண்டவர் சொன்னதை மறந்தாச்சு, பறிச்சு தின்னாச்சு. ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? இவன் பறிச்சு தின்னுட்டான், இப்ப பாவி ஆயிட்டான். இப்ப பக்கத்துல இருக்கிற ஜீவத்தின் கனியை பறிச்சு சாப்பிட்டா இவன் என்ன ஆயிடுவான்? நிரந்தரமா வாழ்ந்துருவான், நிரந்தரமா பாவம் செய்வான். அதனால வேண்டாம்னு சொல்லி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை வேரோட புடுங்கி எங்க கொண்டு போயிட்டாரு தெரியுங்களா? பரலோகத்தில் இருக்கிற தோட்டத்துல, தன்னோட தோட்டத்துல கொண்டே வச்சுட்டாரு. இப்ப நம்ம அங்க போய் என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். ஆண்டவர் மனுஷனுக்காக கொடுத்தது, உங்களுக்காக எனக்காகவும் கொடுத்ததுதான். இங்க சாப்பிட முடியல பாவத்தினால. இப்ப நம்ம அங்க போய் என்ன பண்ணலாம்? அதைய டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்ப அது எவ்வளவு டேஸ்டியா இருக்குங்க. யோசிச்சு பாருங்க. இப்ப 7ஆவதா நம்ம பார்த்தது என்னங்க? தேவ தோட்டம், ஜீவ விருட்சத்தின் கனி. வெளிப்படுத்தல் 4:4, வெளிப்படுத்தல் 4:4.
சரி, அங்க நானே சொல்லிடுறேன். அங்க என்ன இருக்கிறாங்க? பரிசுத்தவான்களும் மூப்பர்களும் அப்போஸ்தலர்களும் என்ன இருக்கிறாங்க? அங்க பரலோகத்துல இருக்கிறாங்க. தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. 9வது காரியமாக தேவ தூதர்கள், அதுக்கு நம்ம ஆதாரமே தேட வேண்டாம், தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. 10வது காரியமாக மரித்த நம்முடைய உறவுகள், தேவனுக்குள்ளாக மரிக்கிற பாக்கியவன்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? பரலோகத்துல நிச்சயமா இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு அவங்க பரதீசுல இருந்தாலும் ஒரு நாள் எங்க இருப்பாங்க? பரலோகத்துல இருப்பாங்க. 11வது காரியமாக எபிரேயர் 8:5, ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். எபிரேயர் 8:5 வாசிக்கலாம். பரலோகத்துல வேற என்ன இருக்குன்னு. எபிரேயர் 8:5. பரலோகத்துல இருக்கிற சாயலுக்கு ஒப்பான ஒரு ஆராதனையை தேவன் நமக்கு கத்துக் கொடுக்குறாருன்னு சொன்னா அங்க என்ன இருக்கும்? தேவனோடு கூட அவரை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம் இருக்குது. தேவனை ஆராதிக்கும் போது என்னங்க பண்ணணும்? ஃபுல்லா கலர் லைட் போட்டுறணுங்க. அப்படிதானுங்க. கீபோர்டு இல்லாம நம்மளால ஆராதிக்கவே முடியாது. கரெக்டுங்களா? நான் சொல்றது உண்மைதானுங்க. கீபோர்டு, ட்ரம்ஸ் அதெல்லாம் இருந்தாதான் ஆண்டவரே வருவாரு, வந்து பாப்பாரு. கீபோர்டு இல்லையா, மியூசிக் போடலையான்னு போயிடுவாரு இல்லையா? கலர் கலரையா புகையை போடணும். அங்க மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஒருத்தர் வந்து நிக்கணும். அவர் ஸ்டைலா ஒண்ணு செய்யும் போது எல்லாரும் அதையே திரும்பி செய்யணும். அவர் சொன்னதை திருப்பி பாடணும். அதுக்கு பேருதான் ஆராதனை. அங்க மைக்கேல் ஜாக்சன் பொதுவா நம்ம என்ன தாவீதை இறக்கி விட்டுருவோம். அவரை வச்சுதானே எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைங்க. ஆராதனைங்கிறது என்னது? நம்முடைய பரிசுத்தம் தான் நம்முடைய ஆராதனை. மெய்யான ஆராதனை நம்முடைய பரிசுத்தம். பரிசுத்தமான உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சொல், தேவனே நீ பரிசுத்த, நீர் வாழ்க, நீர் உன்னதமானவர் சொல்லிற ஒரு சொல் உண்மையான ஆராதனை. அங்க பரிசுத்தவான்களோட சேர்ந்து நாம் ஆராதிக்க போறோம். யோசிச்சு பாருங்க. அங்கெல்லாம் நீங்க நம்மளா தெரியுமானே தெரியல இல்லையா? என்னை பார்த்தா கூட நீங்க கண்டுக்க மாட்டீங்க. ஒருவேளை நாங்க இருந்தோம்னா பார்த்தா கூட கண்டிப்பா நீங்க இந்த மூஞ்சி இங்கேயும் வந்து ஏன் பாக்காட்டி நம்ம போய் யாரை பார்க்கலாம்? மரியாதை பார்க்கலாம், எஸ்தரை பார்க்கலாம் இல்லையா? சாரால பார்க்கலாம். எப்படிமா உனக்கு 90 வயசுல குழந்தை பிறந்துச்சுன்னு போய் கேட்கலாம் இல்லைங்களா? எத்தனை இருக்கு பரலோகத்துல. நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் அங்க பரலோகத்துல இருக்குது. அவங்களோட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தலாம். அதை நான் மழையே சொல்லிட்டேன். லாங்குவேஜ் ப்ராப்ளம் அங்க வராது. இங்கிலீஷ்லயே தெரியாதவங்க அங்க பிச்சு உதறலாம். ஏன்னா ஆண்டவர் இங்கிருந்து பேச போறாரு, நாம பேச போறது இல்ல. பரலோகத்துல ஒரு பெரிய ஆராதனை இருக்குது. பரிசுத்தமான உள்ளத்தோட இயேசுராஜா இந்த பூமியில அவர் வரும் பொழுது கம்பளங்களை விரித்து அந்த கிளைகளை எடுத்துக்கொண்டு என்ன சொல்லி பாடினாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு ஆராதித்தாங்க பாத்தீங்களா? அதை விட பலாயிரம் மடங்கு அதிகமாக தேவனை துதித்து, இந்த துதிக்கிற ஒரு விஷயம் மட்டும் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவரை விரும்புறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பா விரும்புறவங்களுக்கு இந்த துதிக்கிறது ரொம்ப பிடிக்கும். மத்தவங்களுக்கு என்னத்தைங்க சும்மா பாடணும் அவ்வளவுதானே அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா துதிக்கிறதுங்கிறது நம்ம ரத்தத்துல அப்படியே ரத்த நாளத்துல கலந்து இருக்கும். ஆண்டவரை துதிக்கிறது அது விருப்பமான ஒரு விஷயம், அது உன்னதமான ஒரு விஷயம். அங்க என்ன இருக்குதுங்க? பரலோகத்துல ஆராதனை இருக்கு. கடைசியா ஒரே விஷயம், வெளிப்படுத்தல் 19:14 வசிக்கலாம். நாம இந்த போதுங்க அருமைகத்தான விஷயங்கள் எல்லாம் இன்னொரு நாள் நம்ம சிந்திப்போம். அதாவது ஒளிவ மலையின் மேல இயேசுசாமி மீண்டும் வருக போறாரு. ஆண்டவர் மறுபடியும் வரும்போது அவர் முதல்ல வந்த மாதிரி வரமாட்டாரு. எப்படி வருவாருங்க? ராஜாதி ராஜாவா, ஒரு சேனையா, ஒரு குதிரையில யுத்த வீரனா ஆண்டவர் வருவாரு. அங்க ஒரு யுத்தம் நடக்க போகுது. கடைசியா ஒரு யுத்தம் நடக்க போகுது. அங்க பிசாசினுடைய தலையில ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? ஒண்ணு இல்லாம சங்காரம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு நித்திய சங்கிலி, நித்திய மரணம் இருக்குது. இதெல்லாம் 2ஆம் வருகைக்கு அப்புறம். அதை நம்ம ஒரு நாள் சிந்திப்போம். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில அப்படி ராஜா மாதிரி கிங்கு மாதிரி யோசிச்சு பாருங்களேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு வேஷத்துல யோசிச்சு பார்ப்போம். அப்படி ஆண்டவர் வரும்போது நாமளும் வெள்ளை குதிரை மேல பின்னாடி சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம குதிரை மேல ஏறினாலும் ஓட்ட தெரியாது இல்லையா? அங்க போய் என்ன பண்ணிக்கலாம்? சமாளிச்சுக்கலாம். ஏன்னா குதிரை நம்ம சொன்னதை கேட்குவாங்க. அங்க வந்து என்ன இல்ல, சிங்கம் புலி கடிக்க போறது இல்ல, அங்க இருக்கிற மிருகங்களை நம்மளை துன்புறுத்த போறது இல்ல, எல்லாமே சமாதானமா இருக்கும். வெள்ளாட்டு குட்டியோட சிங்கம் என்ன பண்ணுமா? தங்கும் இல்லையா? ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுவானா அவளோட விளையாடுவான். எது மேல? விரியன் பாம்பின் மேல விளையாடுவான். அதோட சேர்ந்து விளையாடுவான்னு நம்ம ஏசாயா 11 வாசிக்கிறோம். சமாதானம் உள்ள ஒரு தேசத்துல, சமாதானம் உள்ள ஒரு இடத்துல ஒரு சேனையின் அதிபதியா இயேசுசாமி இருப்பாரு. அவருடைய சேனைக்குள்ளாக நாமளும் நீங்களும் இருக்கலாம், அல்லது தேவதூதர்கள் இருக்கலாம். இவ்வளவு மகிமையான விஷயம். நான் சொன்னது 12 மட்டும்தான். சரிங்களா? இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. இப்ப ரீகால் பண்ணலாமா? என்னென்னவெல்லாம் நம்ம பரலோகத்துல இருக்க போகுதுன்னு. முதல்ல என்ன இருக்குங்க? தேவாலயம்.
இரண்டாவது சாட்சி பெட்டி, உடன்படிக்கை பெட்டி. மூன்றாவது ஜீவ புஸ்தகங்கள் இல்லைங்களா? நாலாவது ஜீவ நதி, அங்க ஒரு நதி ஓடி வரும். அஞ்சாவது ஆளுகை, அங்க நம்ம அவரோடு கூட நம்ம என்ன செய்வோம்? ஆளுகை, ராஜ்யம், பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஆளுகை செய்வோம். ஆறாவது போஜன பந்தி, ஆறு மட்டும் மறக்காது இல்லைங்களா? போஜன பந்தி. ஏழாவது தேவனுடைய தோட்டம், அங்க ஜீவ விருட்சத்தின் கனி. எட்டாவது பரிசுத்தவான்கள், மூப்பர்கள், அப்போஸ்தலர்கள். ஒன்பதாவது தேவ தூதர்கள். பத்தாவது உண்மையிலேயே மரித்த கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள். 11 ஆராதனை, தேவனோடு கூட சேர்ந்து ஆராதனை. 12 தேவனுடைய சேனை, ராஜ்யத்துக்கான ஒரு சேனை. இவ்வளவு பெரிய அங்க ஒரு உலகமே இருக்கும். சும்மா ஏதோ ஒரு 10க்கு 10, அதாவது என்ன சொல்றது, ஒரு 5 ஏக்கரால நீங்க நினைச்சு பார்க்க வேண்டாம் பரலோகத்தை. அங்க ஒரு ராஜ்யமே, அது ஒரு உலகமே இருக்கும். சரிங்களா? இவ்வளவு மகிமையுள்ள ஒரு இடத்த எப்படிங்க விளக்கணும்? இப்ப நான் சொன்ன மாதிரி தானே விளக்கி தரணும். அட்லீஸ்ட் இப்படியாவது விளக்கணும். இல்ல ஆண்டவர் எப்படி விளக்குறாரு தெரியுங்களா? ஆண்டவர் சொன்ன ஓமைய பரலோக ராஜ்யத்துல முதல் ஓமையில ஆரம்பிக்கிறாரு. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. எதுக்கு ஒப்பா இருக்குதுங்க? கடுகு விதை எடுத்து விடுங்க. இந்த கடுகு விதைக்கா பரலோக ராஜ்யம்? இவ்வளவு மகிமையில ஒரு பரலோக ராஜ்யத்தை தேவனை எப்படி கொண்டு வர்றாரு? கடுகு விதைக்கு. மொத்தமா பரலோக ராஜ்யத்தை குறித்து 11 ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை ஓமைங்க? 11. அதை நம்ம இன்னொரு நாள் அப்படியே அந்த ஓமைகளை சிந்திப்போம். 11 ஓமைகள். சரிங்களா? அந்த 11 ஓமைகளும் மத்தேயில மட்டும்தான் இருக்கு. லூக்கா, யோவான் அவங்க எழுதல, மத்தேயு மட்டும்தான் எழுதியிருக்காரு. ஏன்னா மத்தேயு எழுதினது எல்லாமே இஸ்ரவேலுக்காக எழுதினாரு. அதனால ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை குறித்து அவங்களுக்கு அதிகமான விளக்கங்களை கொடுக்குறாரு. 11யுமே இயேசு சாமி தான் பேசினாரு. 11 ஓமையுமே பரலோக ராஜ்யத்தை பத்தினது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் சொல்லுங்க பார்ப்போம். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. அப்புறம் விதைக்கு ஒப்பா இருக்குது. வசனம் விதைக்கு ஒப்பா இருக்குது. அப்புறம் வலைக்கு ஒப்பா இருக்குது. அப்புறம் கல்யாணம் செய்த ராஜாவுக்கு ஒப்பா இருக்குது. பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்குது. சரிங்களா? கணக்கு பார்க்க தொடங்குறவனுக்கு ஒப்பா இருக்குது. எஜமானுக்கு, வீட்டு எஜமானுக்கு ஒப்பா இருக்குது. நான் இப்ப சொன்னதே 7 சொல்லிட்டேன். 11 தான் மொத்தமா இருக்கு. சரிங்களா? அந்த 11யும் இன்னொரு நாள் நம்ம சிந்திப்போம். இப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளவு மகிமையுள்ள ஒரு தேசத்துல, இவ்வளவு மகிமையுள்ள ஒரு எதிர்காலம் நமக்கு இருக்கும்போது நாம ஏன் இந்த உலகத்துல கர்த்தருக்காக ஜீவிக்க கூடாது? நமக்கு வாக்குத்த தாண்டவர் கொடுத்துருக்காரு இல்லைங்களா? நிச்சயம் இருக்குது. நமக்கு 1 கோடி பேங்க்ல இருக்குன்னு சொன்னா எவ்வளவு நிச்சயத்துல நம்ம வாழுவோம்? 1 கோடி அப்ப சொல்லுவாங்க இல்லைங்களா? 1 கோடி. அப்ப எதுக்கு கவலை? நம்ம என்ன பண்ணுவோம்? ஜாலியா வாழுவோம் இல்லையா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் ஏன் 1 கோடி இருக்குப்பா, சமாளிச்சிடலாம், நம்பிக்கையோட வாழுவோம் இல்லைங்களா? இப்ப அதை விட்டுருங்க. நம்ம கிட்ட 1 கோடி இல்ல. நமக்கு என்ன இருக்குதுங்க? அதை விட மேலான ஒரு பொசிஷன் நமக்காக இருக்கு. நமக்காக ஆண்டவர் இருக்காரு. நமக்காக எல்லாத்தையும் செய்கிறாரு. நமக்கு பரிசுத்தாவியை கொடுக்கிறாரு, நிச்சயத்தை கொடுக்கிறாரு, நம்மோடு கூட பேசுறாரு, வசனத்தை கொடுக்கிறாரு, வழி நடத்துறாரு, வாழ்க்கையை பாதுகாக்கிறாரு. இத்தான விட்டுடும் ஆண்டவர் நம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம எல்லா விதத்திலும் தேவன் தடவியாயிலும் அவர்கள் கண்டுபிடிக்கத்தக்கதாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. நம்ம தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. தேவன் இருக்கிறார் என்பதற்கு உயிருள்ள சாட்சியா நம்ம இருக்கிறோம். அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போவோங்கிறதுக்கான உயிருள்ள சாட்சியா நம்ம இருக்கிறோம். ஏன் இந்த பூமியில தேவனுக்காக நம்ம வாழக்கூடாது? ஏன் கிறிஸ்து சொன்ன வசனத்தின்படி ஏன் வாழக்கூடாது? ஏன் ஆண்டவருக்கு எதிரான ஒரு ஒரு சித்தத்தை, ஒரு விருப்பத்தை ஏன் நம்ம இருதயத்துக்குள்ள வச்சுக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ வேண்டியது பரலோகத்துக்காக. நம்ம வாழ வேண்டியது, மரிக்க வேண்டியது பரலோகத்துக்காக. 2 கொரிந்தியர் 5:1 நம்ம வாசிக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தை நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். பரலோகத்தை நமக்கு நித்தியமான ஒரு வீடு. இங்க நீங்க ஓட்டு வீடு, சின்ன ஸ்கொயர் ஃபீட், நம்மளை விட அவன் பெருசா கட்டிட்டான்னு நீங்க நினைச்சா கூட அங்க எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு பெரிய ராஜ்யத்துக்குள்ளான ஒரு வீடு நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 14:13 வாசிக்கிறோம். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தை நான் உண்டாக கேட்டேன். இதோ கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். யாருங்க உண்மையிலேயே பாக்கியவான்கள்? கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர் வரும்போது நம்முடைய கிரியை காலம் பலனும் கூடவே வருது. நல்லா ஞாபகம். நம்ம செய்யற ஒவ்வொரு கிரியை காலம் பலனும் யார் கூட வருது? ஆண்டவர் வரும்போது அவர் கூடயே வருது. அவர் நியாயம் தீர்ப்பாரு. நம்ம ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்ப்பாரு. நாளைக்கு நான் பரலோகத்துல இருப்பேனா இல்லையா, இன்னைக்கு நான் வாழ்ற வாழ்க்கை தான் தீர்மானிக்க போகுது. இந்த ஒரு வாழ்க்கைய நான் கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்வதற்கு நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பரலோகத்தை பத்தின ஒரு சின்ன ஸ்கெட்ச் தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். இதை விட பெரிய காரியங்கள் நிச்சயமா பரலோகத்துல இருக்கும். இந்த ஒரு நாலேஜுக்காக நான் இந்த பகுதியை இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்டேன். கர்த்தரோடு கூட நம்ம வாழ்கிற அந்த நித்திய வீட்டிற்காக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் செய்வோம்.
இந்த மெய்யான ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஸ்தலத்துக்குள்ள நீங்களும் நானும் காணப்படணும். நம்ம எல்லாருடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்துல காணப்படணும். தேவனுடைய ஜீவ விருட்சத்தின் கனியை நம்ம புசிக்கத்தக்க தகுதி உள்ளவர்களாக நம்ம மாறணும். அந்த விருப்பத்தை இந்த நாள்ல உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்ம என்னையும் சேர்த்தி நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பாராக. நம் தலைகளை தாழ்த்தி உண்மையான இருதயத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, அப்பா உம்மை நோக்கி ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. உமக்காக வாழ்வதற்கு இந்த வாழ்க்கை எங்களுக்கு நீர் அப்பா பரிசாக கொடுத்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் வாழுகிற, நீர் தங்கி இருக்கிற, அப்பா நீர் நிரந்தரமா இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துல தகப்பனே நாங்களும் பங்குள்ளவர்களாகும்படிக்கு நீர் எங்களை அழைத்திருக்கிறேன் சுவாமி. இதோ அழைக்கப்பட்ட அநேகராகிய நாங்கள் அப்பா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் உம்முடைய பரிசுத்த ஸ்தானத்துக்குள்ளாக நுழைகிறவர்களாகவும் ஆண்டவரை உமக்கென்று ஜீவிக்கிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீர் மன்னிக்கிறீர் சுவாமி. எங்கள் பாவத்தை பாராமல் அப்பா உடைய முகத்துக்கு ஆண்டவரை பின்பாக நீர் எரிந்து விடுகிறேன் சுவாமி. அப்பா எங்களை நினைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நீர் அழைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத எங்களை உங்களுடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் பாக்கியவான்களாக உமக்குள்ளாக மரிக்கவும் கர்த்தருக்குள்ளாக உயிர் தெழுந்தவும் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள பங்கடையவும் ஆண்டவரே எங்களுக்கு மேன்மையான தீவுகளை எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாள்ல ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரலோகத்தில் நாங்கள் கண்டு சந்தோஷப்பட மகிழ்ந்திருக்க தேவனை எங்களுக்கு காரியங்களை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த சமூகத்துல ஆண்டவரே இழந்து போன எங்கள் தாய் தகப்பன்மார்களை உங்களுடைய பரிசுத்த சமூகத்துல இழந்து போன எங்களுடைய பரிசுத்தவான்களை நாங்கள் காண்போம் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உம்மோடு கூட நாங்கள் ஆளுகை செய்து உம்மோடு கூட நாங்கள் அப்பா பங்குள்ளவர்களாக மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டு உம்மோடு வாழுவோம் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை இந்த நிச்சயத்துக்குள்ளாக நடத்துங்க. அதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகலவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.